இதை விட கொடுமை என்னன்னா என்னோட வீட்டையே அடகு வச்சு 20 லட்ச ரூபா வாங்கி அவன்கிட்ட கொடுத்தாச்சு. எவ்வளோ சார் லாஸ் மொத்தமே லாஸ் தான், 66 லட்ச ரூபா லாஸ். சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. சிஎஸ்சி ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. கருப்பு கவுனி அவல், ரத்தசாலி அவல், பூங்கார் அவல், மாப்பிள்ளை சம்பா அவல், அவல் வகையிலே எல்லாமே அரிசி வகை எல்லாமே அரிசியில பண்றதுதான். சர்க்கரை வந்து நம்மளோட அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும். அது உடம்புக்கு சாப்பிட்டா கெடுதல்னு சொல்றாங்க. ஆனா வந்து அது வந்து இந்த மாதிரி சுத்தப்படுத்துறதுக்கு நல்லா. என்கிட்ட கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து வீட்டுல கலாட்டா பண்ணும்போது அவர் அடிச்சு கொண்டுட்டாக்கா உங்களுக்கு காசு வந்துடும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, கூட்டு போங்க. அவர் செத்து போயிட்டீங்கன்னா நாங்க எல்லாம் நல்லா இருப்போம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா செத்து போயிருக்கு. பல கோடிகள் மதிப்புள்ள வீட்டை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிலாம் வீடியோ எல்லாம் பாக்குறோம். யூடியூபர்ஸ் ஒத்துக்கிறீங்களா? ஒரு சேனல் வச்சிருந்தாவே கோடீஸ்வரம் ஆகிறாங்க. ஆக்சுவலி ரெவென்யூ வந்து பூஜாஸ் கிச்சனுக்கு மட்டும்தான், இன்னும் இவங்கலாம் எடுக்கல. அது இருக்குதானே சார், ஒரு வீடியோ ஒரு சேனல்லே இவ்வளோ லட்சக்கணக்கில் வந்தால் மற்ற சேனல் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணாமல் தான் இருப்பாங்க. நான் கூட அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு இந்த ஃபேக்ட்ரி டூர் அதெல்லாம் கேட்கும்போது என்ன ஃபேக்ட்ரி டூர் என்ன கொடுக்க போகிறான்னு ஒரு டவுட்டோடு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா பல மூட்டைகள் உங்கள் தம்பிக்கிட்ட அவர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது. எவ்வளோ அனுப்பிங்கன்னா ஒரு 400 கிலோ 500 கிலோ 400 கிலோ 500 கிலோவானு ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் உள்ளே பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பொருட்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. எப்போ ஆரம்பிச்சிங்க? இது எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கு கொண்டு? இது 2017 ஆரம்பித்தோம் தம்பி. இந்த சத்து மாவு, இந்த மளிகை பொருள், ஆயில் எல்லாமே 2017 ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குது. இந்த ஆன்லைனுங்கிறது 2022 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் நல்லா போயிருக்கு. ஆன்லைன் வந்து நம்ம பூஜாஸ் கிச்சன் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து நம்மளோட பொருட்களை காமிச்சு அதில் விளம்பரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ். இப்போ ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே பிஸியாக இருக்கும். அடாடா சூப்பர். சரி, இதில் பார்க்கும்போதே தெரியுது இவ்வளோ தனித்தனியாக எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க, ஏகப்பட்ட மிஷின்லாம் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக கேள்விகளுக்குள்ளேயே போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு மிஷின் ஒன்று வாங்குறோன்னா நிறைய பேர் இந்த மாவு அரைக்கிறதுலாம் சின்ன மிஷின் வாங்கினாவே அதோட விலையே இப்போ எவ்வளோ போயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது இதில் இருக்க மிஷின் நிறைய மிஷின் வச்சுருக்கீங்க. என்னென்ன மிஷின் வச்சுருக்கீங்க, எவ்வளோ இதோட விலைலாம்? இது எல்லாமே ரொம்ப தேவையான மிஷின் தான் தம்பி. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரியவங்களுக்கு அந்த நோம்பை புடைக்கலாம் தெரியும். இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடியுமே நம்ம கிட்ட ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, அவங்க தான் புடைச்சி நோம்பி தருவாங்க. இப்போ குவான்டிட்டி அதிகம் போக போக எவ்வளோ பண்றது, கை வலிக்கும் இல்லையா? அதுக்குன்னே ஒரு கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான மிஷின் தான். எவ்வளோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ பண்ணிட்டு இருப்பீங்கம்மா கையில பண்ணும்போது? எவ்வளோ கிலோ? இப்போ 100 கிலோ ஒரு நாளைக்கு அரைக்கும் போது நம்ம கையில பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நாளைக்கு நம்ம 750 கிலோ 500 கிலோ அப்படி போகும்போது நம்மளால அவ்வளோலாம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு 750 கிலோ பண்ணனா ஒரு வாரம் ப்ராசஸிங், அது கடகடன்னு நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு. அப்போ இந்த மிஷினில் 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து 100 கிலோ நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். இது எப்படி பிரிக்குமா ஆக்சுவலாக? என்ன இதில் கல் ஏதாவது இருந்தால் அங்கே மேலேயே நின்றுடும். அதுக்கப்புறம் வெறும் வேர்க்கடலை மட்டும் தள்ளும். அதே சின்ன சைஸ் ஒரு பக்கம் வரும், பெரிய சைஸ் ஒரு பக்கம் வரும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து அதே தூசி ஏதாவது இருந்தால் அதில் வந்துடும், அந்த மாதிரி வந்துடும். வேர்க்கடலை இது க்ளீனாக இருக்கு. ஒரு சில டைம் தான் இந்த மாதிரி தூசி வரும். அந்த மாதிரி டைம்ல இதில் போடும்போது எல்லாமே பிரித்து கொடுத்துரும். எதுக்கு சட்னி அரைக்கணும்? இல்லை, இது வந்து எண்ணெய்க்கு, நம்மளோட இயற்கை சந்தை கடலை எண்ணெய்க்கு நல்லா காய வச்சாதான் எண்ணெய் வரும். காய வச்சு சுத்தப்படுத்திட்டு தான் நம்ம மிஷினில் போடுவோம். ஏன்னா கல் மண் இருக்கும்போது அது புண்ணாக்கோட போயிடும். மாடு சாப்பிட்டாலும் அதுவும் பாவம் தானே. அதனால வந்து எல்லாமே அதுவும் மிஷினுக்கும் அந்த கட்டையில போய் குத்தும் கல். அதுக்குமே நம்ம அந்த கல்லு மண்ணெல்லாம் இந்த மிஷின்ல எல்லாமே போட்டுக்கலாம். வேர்க்கலன்னு இல்ல, எல்லாத்துக்கும் கம்பு, கேழ்வரகு, சோளம் அந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்மளுக்கு தானியங்கள், அரிசி அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சல்லடை தான் நம்ம மாத்தணும். வேற வேற சைஸுக்கு ஏற்ற மாதிரி சல்லடையை மட்டும் மாத்திட்டோம். பழைய காலத்துல கையில வச்சு இது பண்ற வேலை இல்லை. இப்போ அது அந்த வேலையை தான் இது பண்ணுது. இந்த மிஷின் பாத்தீங்களா, வைப்ரேஷன், அதுதான் கல்லெல்லாம் பின்னாடி கொண்டு போயிடும். மொத்தமா தாங்கிரும். அதுக்கப்புறம் பின்பக்கமா நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இருக்கும் 10 வருஷமா கையில தான் பண்ணி கையில தான் பண்ணிட்டு இருப்போம். நம்ம அதிகமான சேல்ஸ் அப்படிங்கறதே நம்ம பூஜாஸ் கிச்சன் யூடியூப் சேனல் நம்மளுக்கு நல்ல வியூஸ் போனதுக்கு அப்புறம் தான் ஆன்லைன்ல வந்து நிறைய தேவைப்படுது. சரி, இப்போ நிறைய பேர் இப்போ இதுக்கு மிஷின் வச்சிருக்கீங்க, உள்ள அரைக்க மிஷின் எல்லாமே வச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இந்த மாவுலாம் யூஸ் பண்ணாம கேட்பாங்க, என்னதான் இருந்தாலும் மிஷின் உள்ள போனாவே அதோட சத்தெல்லாம் மிஷின் உறிஞ்சு எடுத்துரும். அப்புறம் எப்படி உங்க சத்து மாவு இல்ல அதுக்கான நியூட்ரியனே கிடைக்காதுன்னு? அப்படி எல்லாம் கிடையாது தம்பி. இது வந்து நம்மளும் கேஸ்ல தான் வறுக்க போகுது. நம்ம அடுப்பு பத்த வச்சு வறுக்க போறது இல்ல. நம்ம கையில வறுத்தாலுமே கேஸ் அடுப்புல தான் வறுக்க போறோம். இதுலயுமே அந்த ஃபுட் கிரேட் உள்ள சில்வர் பாத்திரத்துல தான் நம்ம வறுக்குது. நீங்க மிஷின்ல பாத்தீங்கன்னா தெரியும், அது அலுமினியமோ வேற எதுவோ கிடையாது.
அதில் தான் நம்ம வறுக்க போகிறோம். அதனால் அது ஒரு பாதிப்புமே இல்லை. சலிக்கிறது கூட அந்த சல்லடை மிஷின் கூட இந்த சில்வரில் தான் அந்த சல்லடை வரும் பார்த்தீங்களா, அது வந்து சில்வரில் தான் இருக்கும். சரி சரி சரி, ஓகே சூப்பர். அப்போ இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்களே, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் அந்த மாவு மிஷின் வாங்கி தர சொல்லி. ஆனால் அவர் இப்போ இவ்வளோ பெரிய காசை கொடுத்து மிஷின் வாங்குறது பயன்படுமா, யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படியே போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக தான் ஆகிடும், நீங்கள் ஒரு மாதத்துக்கு பண்ணுவீங்க 2 மாதத்துக்கு பண்ணுவீங்கன்னு. ஆனால் எவ்வளோ ஒரு பயன் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கிறது. அது வந்து நம்ம ஆரம்பத்திலேயே போயிட்டு ஸ்டார்டிங்லேயே மிஷின் வாங்குறோம்னா அது தப்பு. இப்போ நம்ம வாடிக்கையாளர்களை பிடிச்சிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மிஷினுக்கு போயிருக்கோம். கஸ்டமர்ஸ் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பயன்பாட்டை பொறுத்து தான் மிஷினோட தேவை. 50 பாக்கெட் மாவுனா நீங்க கிரைண்டர்ல அரைச்சாலே போதும், அதுக்கு நீங்க மிஷின் வாங்கணும் அவசியம் இல்லை. கிரைண்டர்னா நம்ம வீட்டு அரைப்புக்கும் மிஷின் இருக்கு, அந்த மாதிரியும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பெரிய மிஷின் தான் வச்சுருக்கோம். அதில் இப்போ மேலே நம்ம கொட்டிக்கிட்டே இருந்தோம்னா கீழே மாவாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்பாடு இருக்குது. தேவைங்கிறது நம்ம எவ்வளோ விற்கிறோம், மக்களோட தேவை என்ன இருக்குது அதை பொறுத்து தான். இது எப்படி நம்மள கஸ்டமர்ஸ் வந்து அதிகம் ஆகிட்டே இருப்பானா, தரம் வந்து நிரந்தரமாக இருக்கணும். நம்மளோட இயற்கை சந்தையினாலே தரம் எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். ஒரு 10 ரூபா கூடிடுச்சுன்னா நாங்கள் ஏற்றிடுவோம், இந்த விலை ஏறி இருக்குங்க கட்டுப்படி ஆகலைங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்காக தரத்தை ஒருபோதும் குறைக்க மாட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய பிஸ்கெட் பாக்கெட்டாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க. ஆனால் அந்த 10 ரூபாவில் தான் இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. 1 கிலோ அளவு தான், பொருட்கள் விலையேறிச்சுன்னா விலையை நம்ம ஏற்றிப்போம். குவாலிட்டியோ தரத்தையோ ஒருபோதும் நம்ம குறைக்கிறது கிடையாது. ஸோ 15 லட்சம் போட்டாலும் இது எல்லாமே ஒர்த்துதான்றீங்க? ஒர்த்து தான். நமக்கு தேவையை பொறுத்து தம்பி, நான் தான் சொல்லிட்டேனே, நம்மளோட கஸ்டமர்ஸை பொறுத்து நமக்கு ஆகிற சேல்ஸை பொறுத்து தான் மிஷினோட தேவை இருக்குது. எங்களுக்கு தேவை இப்போ நான் நிரந்தரமாக நம்ம தயாரித்து இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்மளுக்கும் சரி வேலை செய்கிறவங்களுக்கும் சரி. அதை கையில் பண்ணும்போது முடியல, அதனால தான் இப்போ அடுத்த மிஷினுக்கு மாறி இருக்கும். இப்போ உங்களுடைய சத்து மாவு அதை பற்றி பேசும்போது எங்கே இருக்க டக்குன்னு சத்து மாவு எடுங்க பார்ப்போம். சரி, இந்த சத்து மாவை பற்றி தான் எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இதில் உங்கள் பையன்கிட்ட கேட்கும்போது சொன்னார் இதில் 54 வகையான ஐட்டம்ஸ் போட்டிருக்கோன்னு. பின்னாடி பார்த்தா அதுக்கு பேரும் இன்னொரு அரிசியோ போட்டிருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் விலைவாசி பற்றி சொல்லும் போது ஒரு அரிசியோட விலையை கடைசி ஒரு 15 வருஷத்தில் அப்படியே இமேஜின் பண்ணாத அளவுக்கு ஏறிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது, இல்லை இந்த விலைக்கு கிடச்சிது. ஆனால் இப்போ வந்து அது பயங்கரமாக ஏறிடுச்சு, டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு கம்பேரிசன் சொல்லுங்களேன். மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு 1 கிலோ 100 ரூபாய்க்கு கிடைச்சது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே அரிசி இன்னைக்கு 1 கிலோ 600 ரூபாய்க்கு கிடைக்குது. 500 ரூபாய் ஏறிடுச்சா? ஏறிடுச்சு. அப்படின்றப்ப ஒவ்வொரு அரிசியுமே நீங்கள் வந்து ரத்தசாலி அரிசியாக இருக்கட்டும், குள்ளக்கார அரிசியாக இருக்கட்டும், பூங்கார் அரிசியாக இருக்கட்டும், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியுமே இன்னைக்கு அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பல மடங்கு விலை கூடிடுச்சு. அப்படின்றப்ப நம்ம தரமாகவும் தயார் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அரிசினா கிடைக்கவே ரொம்ப மூங்கில் அரிசி. அது வந்து 40 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் அது விளையும். அதை வந்து நம்ம வண்டு வராமல் பார்த்துக்கணுன்னா நம்ம விளக்கெண்ணெய் பூசி அதை வச்சுருப்பாங்க. அப்படி வெயிலில் காய வச்சு விளக்கெண்ணெய் பூசி வைக்கும்போது இருக்கும். அதனால தான் அந்த அரிசி வந்து அவ்வளோ விலை விற்கிது. ஓகே ஓகேப்பா. சரி, இப்போ இது 54 பொருள் இது கிடைக்கல, ஏதோ ஒரு பொருள் கிடைக்கல, இல்லை 2 பொருள் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அரிசி இல்லைன்னா இன்னொரு அரிசி மாற்றா போட்டுப்போம். இப்போ இலுப்பை பூ சம்பா அரிசி கிடைக்கல, அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு அரிசி கிடைக்குமோ அதை போட்டுப்போம். ஆனால் அரிசி 54 வகைகள் தானியம் கலந்து மட்டும்தான் கொடுப்போம். மற்றபடி ஒரு அரிசி இல்லை அப்படின்னாலும் வரட்டும், இன்னொரு அரிசி வந்துடட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இந்த அரிசியெல்லாம் எப்போதும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் இந்த 3 அரிசியை போடுவாங்க, அடுத்த 6 மாதம் வேற அரிசியை போடுவாங்க. எங்களுக்கு வந்து திருவண்ணாமலை அந்த மாதிரி வந்து ஊர் பக்கம் வந்தவாசி அந்த மாதிரி எங்க இருந்துலாம் கிடைக்குதோ பாரம்பரிய அரிசி வகைகள் எங்களுக்கு வந்து ஒருத்தர் கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டே இயற்கை விவசாயம் பண்றாரு, எதையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்றவங்க கிட்ட தான் நம்ம கேட்டு வாங்கி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி சரி, ஒரு 2 விதமான அரிசி சொல்லுங்க. இந்த அரிசி வந்து எல்லார் வீட்லயும் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க சார். இது யூஸ் பண்ணா நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேணாம், எல்லாமே அதுவே உங்களுக்கான எல்லா எதிர்ப்பு சத்தம் தரும்னா என்ன அரிசி? கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசி வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டும் தான் சாப்பிட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்போ கூட சொல்லுவாங்க சைனாலலாம் அது ராஜ பரம்பரை. இப்ப நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசி வந்து பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியிலுமே ஒவ்வொரு பயன்கள் இருக்கு. அப்படின்றப்ப ஓவரால் நம்ம சேர்க்குற 54 ஐட்டம்ஸ்ல இவ்வளோ அரிசிகள் சேர்க்கும் அந்த ஒரு கஞ்சியிலேயே உங்களுக்கு ஒட்டுமொத்த சத்தும் கிடைச்சிருது. இது எப்படி சும்மா எப்பவும் போல அந்த சத்து மாவு கஞ்சி மாதிரி? ஆமா, அது நம்ம எப்படி காய்ச்சணும்ன்ற வீடியோஸும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்காக பேக்கிங்கும் மாத்திட்டு இருக்கிறோம். அதுலயே இப்படி ஒரு ஸ்கேன் பண்ணா கஞ்சி காய்ச்சறது எப்படி,
நீங்களே காசுவீங்களா அப்படியே? நான் தான் காய்ச்சுவேன். நான் காய்ச்சற வீடியோஸ் அதில் அப்படியே வரும். எங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சியை அதை நினைக்கிறோம். அந்த பேக்கிங் தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாங்க பாக்குறோம். அந்த வீடியோ ஸ்கேன் பண்ணா மட்டும் இல்ல. ஏன்னா முதல்ல எத்தனை பொருளோட ஆரம்பிச்சீங்க, இப்போ எவ்வளவு பொருள் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு அரிசியோட பயன்கள் தெரிஞ்சு ஒவ்வொன்றா இதுக்கு முன்னாடி 45 பொருட்கள் சேர்த்து போட்டுருந்தோம். இப்போ கடைசியாக 54 நிற்கிறோம். இது இன்னும் கூடிக்கிட்டே போகலாமே தவிர இதிலிருந்து குறையாது. ஃபென்டாஸ்டிக், சூப்பர்மா. சரி, இப்போ இந்த அரிசியில் இவ்வளோ இது பண்ணுறீங்க, இந்த மாவுலாம் பண்ணுறீங்கல்ல, இப்போ இதுக்கான ரேட் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 கிலோ 350 ரூபாய் ஏதோ சம்திங். 480 ரூபான்னு கடையில் கொடுத்துட்ருக்கோம். 480 ரூபானா அப்பா என்ன இது, வெளியில் நிறைய இடத்துலலாம் பார்க்குறாங்க, ஆட்லாம் வருது, என்னென்னவோ ஆட் வருது. அங்கெல்லாம் நாங்கள் 250 ரூபாய்க்குலாம் 1 கிலோலாம் தராங்களே, அதை தாண்டி ஏன் நாங்கள் இங்கே வாங்கணுன்ற ஒரு கேள்வி வரும்ல. அது அவங்கவுங்க செய்கிற முறை, அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள், இதை வச்சு அவங்க பண்ணுறதை வச்சு அவங்க ஒரு விலை வச்சு விற்பாங்க. அது அவங்களோட வியாபாரம். நம்மளோட வியாபாரன்றது முதல்ல தரமாக பண்ணணும், அதை சுத்தமாக பண்ணணும். இப்போ வந்து அதில் வந்து கேழ்வரகு விலை கம்மியாக இருக்கலாம், சோளம் கம்மியாக இருக்கலாம், கம்பு கம்மியாக இருக்கலாம். ஆனால் இந்த போடுற அரிசிகள்லாம் அதிகம். ஸோ நம்ம எல்லாம் ஈவனாக போடும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட விலை வச்சு நமக்கும் ஒரு 10 ரூபா கிடைக்கணும். அப்போதான் அது வியாபாரம் செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் படிச்ச ஞாபகம் இருக்கு. இப்போ உங்களோட விலை இப்போ இவங்க விலை அதிகமாக விற்கிறாங்க, இது என்ன 1 கிலோ செய்யறதுக்கு ஒரு 70 ரூபா 80 ரூபா ஆகிருக்குமா, ஆனால் விற்கிறது மட்டும் 450 ரூபா. அப்போ ஒரு பாக்கெட் விற்றாலே உங்களுக்கு 300 ரூபாய் லாபமா, இப்படிலாம் சில பேர் சொல்றாங்க. நானுமே படிச்சிருக்கேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு முந்திரி எவ்வளோ 1/4 கிலோ விற்கிது, பாதாம் எவ்வளோ விற்கிது, பிஸ்தா எவ்வளோ விற்கிது, வால்நட் எவ்வளோ விற்கிது. அந்த சார பருப்புன்னு ஒன்று போடுவோம், அது 1800 ரூபா கிலோ. அதுக்கப்புறம் அந்த நம்ம க்ரீன் பிஸ்தான்னு சொல்லுவோம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400 ரூபா 1 கிலோ விற்கிது. நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். ஏன்னா அதிலெல்லாம் கசப்புலாம் வர, அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்த்து எடுத்து, உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கே சொல்கிறேன், நீங்கள் தானே பார்த்துருக்கீங்க, நானுமே படிச்சிருக்கேன் அந்த கமெண்ட்டை. நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு 1/4 கிலோ வாங்கி அதை சுத்தப்படுத்தி வறுத்து மிஷினுக்கு கொண்டு போய் அரைச்சி, அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் போடும்போது ஒன்று இருக்கும் மிஷினில், நீங்கள் அரைச்சி கொண்டு வாங்களேன், கம்மியாக தான் ஆகும். ஏன்னா காய வைக்கும் போது வறுக்கும் போது அதோட எடை குறையும், மாவா பண்ணும்போது இன்னுமே எடை குறையும். இது நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளோ ஆகும் வீட்டில்? இப்போ இதே 54 நாங்கள் வீட்டில் வாங்கி போனால் எவ்வளோ ஆகும்? நீங்கள் தான் ஒவ்வொன்றும் இப்போ இதுக்கெலாம் விலை சொன்னேன், நீங்கள் போய் கேட்கும் போதே ஒவ்வொன்றுக்கு விலை சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாமே அரைக்கிறதுக்கு மட்டுமே 1 கிலோவுக்கு வந்து இப்போ 25 ரூபா வாங்குறாங்க. அதை நீங்கள் 1 கிலோ கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக 850 அவ்வளோதான் உங்கள் கைக்கு வரும். ஒவ்வொன்றுத்துலேயும் 150 கிராம் குறையுது. ஸோ இந்த காசெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும்? அதுலேயே இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு வாங்குறீங்க, ஒரு 3 மாதம் ஒரு வண்டு வந்துடுது, ஒரு பொருளை தூக்கி தான் கொட்ட முடியும், அதுக்காக அதை நம்ம பண்ண முடியாது. ஸோ அதில் ஏற்படுற நஷ்டம், இது எல்லாத்துலேயும் நம்ம எதில் ஈடுகட்ட முடியும்? நம்மளோட விற்கிற பொருட்களில் இதில் தான் நம்ம வந்து எல்லாமே நஷ்டப்படாத வகையில் தான் எந்த ஒரு வியாபாரமும் செய்ய முடியும். சூப்பர். சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ பேக் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாமே இப்போ இந்த அவல் இருக்குது, எல்லாமே இருக்குது, இது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் பேக்கேஜில் இருக்குல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் கூட இந்த ஒரு பாக்ஸில் பேக் பண்ணுவோம், எப்படி ஸ்டோர் பண்ணாலும் திடீர்னு பார்த்தா வண்டு வந்துட்டு இருக்கும், அந்த மாவா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும், அதுல இருந்து எப்படி தான் விடுபடுறது? ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்களேன். விடுபடுறதை விட வண்டு உங்க வீட்டு இதுல வந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா உயிர் சத்து இருக்கிறதுல தான் அந்த வண்டு வரும். நம்மளோட ஐயா சொல்லிருக்காங்க, வண்டோட சாப்பிடலாமா? வண்டோட சாப்பிட வேண்டாம், வண்டை சலிச்சிட்டு சாப்பிடலாம். சல்லடையெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க வண்டு வந்தாவே தூக்கி போட்டுருவாங்க அவ்வளவுதான்ற மாதிரி. உயிர் சத்து உள்ளதுல தான் வண்டு வரும். அப்போ அப்படின்றப்ப சலிச்சிட்டு அது மறுபடியும் வராம இருக்க வறுத்து வச்சுக்கலாம். அந்த மாவை வறுத்து வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் உப்பு கலந்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்மளோட இயற்கை சந்தையில எல்லா மாவுலையும் உப்பு கலந்து அரைச்சிருப்போம். காய வச்சுட்டு வெயில்ல கழுவி காய வச்சுட்டு உங்களுக்கு அதுல உப்பு கலந்து தான் நம்ம அரைச்சு கொடுக்குறோம். அதையும் மீறி வண்டு வருதுன்னா நம்ம பயன்படுத்துற முறை, அதுல தெரியாம ஈரம் பட்டுட்டாலோ இல்ல காற்று பதம் புகுந்தாலோ இது மூலமா தான் வண்டு வரும். அப்படி வந்தாலுமே நல்லது தாங்க. கெமிக்கல் இல்லைன்னா தான் அதுல வண்டு வரும். கெமிக்கல் உள்ள எதுலையுமே வண்டு வரவே வராது. அந்த மாதிரி தான் நம்ம சலிச்சுட்டு பயன்படுத்தலாம். சூப்பர். சரி, இப்போ நாங்களும் இப்போ அவல்லாம் பார்க்குறோம். இது என்ன வித்தியாசமா இருக்கு உங்ககிட்ட இருக்க ஒரு அவல்? கருப்பு கவுனி அவல். கருப்பு கவுனி அவல் அதுலயே இருக்கும் பாருங்க. ரத்தசாலி அவல், பூங்கார் அவல், மாப்பிள்ளை சம்பா அவல், அவல் வகையில அரிசி வகை எல்லாமே அரிசியில பண்றதுதான். சில பேர் வந்து இத இப்ப ஊற வச்சுட்டு இன்ஸ்டன்ட்டா உடனே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாட்டு சக்கரை தேங்காய் துருவி போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நேரம் எடுக்காது. அரிசினா நீங்க ஊற வச்சு அதை செய்து சாப்பிட்றதுக்கு நேரம் எடுக்கும். இப்ப இருக்க அவசர காலத்துல 2 பேரும் சம்பாதிக்கணும். பால் ஊத்தணுமா, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கடகடன் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் எல்லா அரிசியிலுமே இந்த மாதிரி அவல் வருது. இது எல்லாமே பெண்களுக்கு அவசரமா வேலைக்கு போறாங்க, ஹஸ்பண்டுக்கு கடனை செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.
அவசரமாகவும் கொடுக்கலாம், ஆரோக்கியமாகவும் கொடுக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே, நெய்யெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்களே எப்படி? இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல நாட்டு பசு நெய் வந்து நம்ம மயிலாடுதுறை அந்த மாதிரி எங்கெல்லாம் கிடைக்குமோ, ஒரே இடத்துல வாங்க மாட்டோம். ஏன்னா ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரம் இருக்காது. கிடைக்கிற இடத்துல நமக்கு நல்ல தரமான நெய் வாங்கி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். சரி, நெய் எல்லாம் எங்களுக்கு ஒரு டெஸ்டிங் குவாலிட்டி ஒன்று சொல்லுங்க. ஏன்னா இப்போ தேன்னா சொல்லுவாங்க சுடு தண்ணியில போடுங்க, பத்த வச்சு பாருங்க, இதெல்லாம் நல்ல தேனா. நெய் நிறைய இடத்துல ரொம்ப, நான் சொல்றது நல்ல நல்ல பெரிய பிராண்ட்ல வாங்கினா கூட அந்த உண்மையான நெய் கீழே தான் இருக்கும். என்னடான்னு கேட்டா அது வெயில் காலம் உருகி மேல வராதா இப்படிலாம் சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ வந்து இது நீங்க உருக்குனீங்கன்னா தான் இந்த மாதிரி ஆகும். ஆமா, இதுவே ரொம்ப வெயில் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை உருகி கொஞ்சம் மேல மாதிரி இது மாதிரி தங்கும், கொஞ்சமாவது தங்கும். ஆனா இதுல எதுவுமே இல்ல, ஃபுல்லா அப்படியே இதுவாவே இருக்கு. இப்பதான் நம்ம ஊத்தி இருக்கோம், ஊத்தி கெட்டி இருக்குது அப்படியே உங்களுக்கு. ஓகே ஓகே, பிரிச்சு பார்க்கலாமா? பார்க்கலாம், பாருங்க. வா, செம்மையா இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க எங்க இருந்து வாங்குவீங்கம்மா? இது மயிலாடுதுறை அந்த மாதிரி எங்க தஞ்சாவூர் நம்மளுக்கு எங்கெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கோ, ஒரு சில சமயம் திருவள்ளூர் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நாட்டு பசு நெய் தான், ஏட்டு நெய் தான் இது. இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். இது மாதிரி இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம். இதை நம்ம பண்றது இல்லை. ஆனால் இந்த மசாலாக்கள் எல்லாமே, மசாக்கள்லேருந்து வத்தல்ல இருந்து இந்த இன்ஸ்டன்ட் ரெடிமிக்ஸ்ல இருந்து சாப்பாட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய இட்லி பொடி, முருங்கை பொடி, அந்த மாதிரி நிறைய பொடி வகைகள், எள்ளு பொடி, பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி, நீங்க அரைக்கிறீங்களா? இது எல்லாமே நம்ம அரைக்கிறோம். சரி காட்டுங்க, எங்க மிளகாத்தூள்ல எங்க அரைப்பீங்க அப்படியே காட்டுங்க. நம்மளோட வீட்டு அரைப்பு மிளகாய் தூள் தம்பி 15 ஐட்டம்ஸ் போட்டு நம்ம அரைக்கிறோம். ஓகே, நீங்க ஜஸ்ட் இத ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ணியா மூக்குல இருக்குல ஏறிட போகுதுக்கா பாருங்க. இதுதான் நம்ம வீட்டு அரைப்பு மிளகாய் தூள். சும்மா கொஞ்சம் தரேன், அதை நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. மூக்குல ஏறிட போகுது. அப்பா கிட்டே எடுத்துன்னு போக முடியல. எப்படி இருக்கு ஸ்மெல்? இந்த காட்டமா இருக்கு. இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து இந்த இடுப்பு வலி, முழங்கால் வலி 100 முறை கூட பாருங்க, இந்த மாதிரி உட்கார்ந்து 100 முறை அப்படி எந்திரிக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கணும். நான் அப்புறமா ஆஃப் கேமரால உங்களுக்கு எந்திரிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இதில் சேர்த்துருக்கோம். அது எல்லாமே மூட்டு வலி, இடுப்பு வலி, பெரியவங்களுக்கு ஜீரண சக்திக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்ல இந்த ஒரு பொருள் போதும். அதான் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதை நம்ம டெய்லி குழம்புல சாப்பிட்றது மூலிமா நமக்கு அந்த மருந்துகள் போயிட்டு நம்மளோட உள் உறுப்புகள்லாம் நல்லா எப்போதும் ஹெல்த்தியாக இருக்கும். சூப்பர். இன்ஃபேக்ட் நிறைய பேர் மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் வீட்டில் அரைப்பாங்க. ஆமாம். அப்போ பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியம், மிளகாத்தூளில் மஞ்சள் போடுவாங்க, இதெல்லாம் போடுவாங்க. அப்போ தான் தெரியும் என்னென்னவோ போடுவாங்க, சீரகம் அதெல்லாம் போட்டு மொத்தமாக அரைப்பாங்க. அது நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ கடை மிளகாத்தூளுக்கும் இது மாதிரி வீட்டில் அரைக்கிறதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? இது வந்து நம்ம மிளகா, தனி, இதுலேயே 3 வகை மிளகா போடுவேன். குண்டு மிளகா, நீட்டு மிளகா, காஷ்மீர் மிளகா. அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், கடுகு, மஞ்சள், 4 வகையான பருப்புகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வறுத்துட்டு அரைச்சி தருவோம். மிளகா தனியாவை மட்டும் வெயிலில் காய வச்சுருவோம், சுத்தப்படுத்தி. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். என்ன வேணால் குழம்பு வைக்கலாம் நீங்கள் இதில். வத்த குழம்பு, சாம்பார், கூட்டு, பொரியல், மீன் குழம்பு. எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம் ஒரு வீட்டில்? இப்போ நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் தம்பி. நம்ம எல்லாமே காய வச்சு உங்களுக்கு வறுத்து அரைச்சி தரும். 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். ஆனால் அதோட அந்த வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது கம்மியாகும். டேஸ்டெல்லாம் நல்லாயிருக்கும், வாசம் கம்மியாகும். அதனால நம்ம அதை தினமும் தான் நம்ம அரைச்சி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க. சூப்பர். ஓகே. இந்த வாசத்துக்கு நிறைய பேர் மனசார வாழ்த்தி இருக்காங்க. ஆனால் செம்மையாக இருக்குப்பா, ஸ்மெல் பண்ணவே பயங்கரமாக. அதை ஓப்பன்மா பாக்கெட்டை பிரிக்கும் போதே அவ்வளோ வாசனமா, எங்கள் அம்மா அரைச்சி கொடுக்குற மாதிரி இருக்குமான்னுவாங்க. எனக்கு அது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஓகே. இது என்ன உள்ள எட்டி பார்த்தாலும் தெரியல அந்த. ஆமாம், இது வந்து சலிக்கிற மிஷின். இப்போ இங்கே அரைச்சிருவோம். சத்து மாவு, அந்த மாதிரி மாவு வகைகள் எல்லாமே இங்கே அரைச்சிட்டு இதில் தூக்கி கொட்டிடுவோம். ரொம்ப பாதுகாப்பான முறையில். இது ஃபுட் கிரேடு. இந்த சல்லடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் தான் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகே ஓகே. இது என்ன உள்ள ரசகுல்லா? அது வந்து அந்த பால்ஸ். ஓகே. அதுவும் ஃபுட் கிரேட் பால்ஸ். அது இப்படி தட்டும். இப்போ நம்ம சல்லடை சலிக்கும் போது நம்ம இப்படி தட்டுவோம் அடிக்கடி அதை. ஸோ அது அந்த மாவை தட்டும். தட்டும் போது தான் அது கீழே இறங்கும். இது வழியா இங்கே இறங்கும். இங்கே பாத்திரம் வச்சு நம்ம பிடிச்சிக்க வேண்டியதுதான். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் எவ்வளவு இந்த மிஷின் பார்க்கவே இது எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. இது வந்து உங்களுக்கு 3 லட்சம் ரூபா வரும் தம்பி. இது பேர் இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு. இது சலிக்கிற மிஷின் தான். ஆமா ஆமா. அது பாத்தீங்கன்னா டீ ஸ்டோனர் அப்படின்னுவாங்க, கல் எடுக்கிறது. அது வந்து ஜலிக்கிறது. இது சலிக்கிற மிஷின் தான். அவங்க வறுக்கிறவங்க, இவங்க அரைக்கிறவங்க, இவங்க சலிக்கிறவங்க. இவங்க 3 பேரும் வேலை கரெக்டா செஞ்சாதான் நம்ம பேக்கிங் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. சோ இவங்க 3 பேர் தான் மிகப்பெரிய பில்லர். ஆமா. அவங்கள தாங்கி பிடிக்கிற பில்லர் நீங்க. ஆமா. சமீபத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். நீங்க வெறும் இந்த சமையலுக்கு யூஸ் பண்ற பொருள், சத்து மாவு, இதெல்லாம் தாண்டி இந்த காஸ்மெட்டிக்ஸ்லயும் பயங்கரமா இறங்கிட்டீங்க, அப்படியா? ஆமா, நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தம்பி. தலைமுடி வளர்ச்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தலைக்கு சீயக்காய் தூள் அரைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். குளியல் பொடி, ஆண் பெண் 2 பேருமே பயன்படுத்தக்கூடிய வகையில் குளியல் பொடி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நலங்கு மாவு, பெண்களுக்கான பூசு மஞ்சள், இதெல்லாம் போட்டாலே போதும். ஃபேஸ்க்கு வேறு எதுவுமே தேவையில்லை.
அழகாகவே இருக்கும். நீங்க யூஸ் பண்ணுவீங்களா எல்லாமே? நான் இது எல்லாமே பயன்படுத்திட்டு நான் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம இந்த பொருட்கள் தயாரிக்கிறோம். இதுவும் கடந்த ஒரு 10 வருடங்களாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக இப்போ ஒரு சம்மர் சீசன் வேறு ஆரம்பிக்க போகுது. மற்ற பொருளை தாண்டி நிறைய பேருக்கு இந்த உடம்புல ஸ்வெட் ஸ்மெல் வரும். அந்த குறிப்பாக ஜென்ஸ் நிறைய இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு வரவங்களுக்கு அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கணும். என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி இந்த பாடி வாஷ்லாம் அதுக்கு செட் ஆகுமா? நல்லா யூஸ் பண்ணலாம் தம்பி. நம்ம உடம்புல ஒரு கற்றாழை ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்வை நாற்றம். இப்போ இந்த குளியல் பொடியை தொடர்ந்து பயன்படுத்திங்கன்னா இதில் சேர்த்துருக்க அவ்வளோ 27 பொருட்கள் சேர்த்து நம்ம குளியல் பொடி தயார் பண்ணுறோம். அது எல்லாமே இயற்கை மருத்துவம் வாய்ந்தது தான். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த வேர்வை நாற்றம், இந்த தேவையில்லாத கரும்புள்ளிகள் உங்களுக்கு உடம்புல, தோல் பிரச்சனை எது இருந்தாலும் இது சரியாயிடும். ஏன்னா அவ்வளோ குப்பை மேனி இலை போடுறோம். குப்பை மேனி இலை, வேப்பிலை, வெட்டிவேர், இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ நல்லது நம்மளோட இதுக்கு. 27 ஐட்டம்ஸ் நம்ம சேர்க்குறோம். அது எல்லாமே நம்மளோட வியர்வை துவாரங்களை இதை தேய்ச்சி குளிக்கும் போது அதை ஃப்ரீயாக வச்சுக்குது. ஏர் சர்க்குலேஷன் போயிட்டு வரும்போது நம்மளுக்கு தோல் பிரச்சனை வராது. அதுக்காகவே இந்த குளியல் பொடி. இப்போ இது இல்லாமல் இப்போ வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு டிப்ஸ் மாதிரி எங்களுக்கு சொல்லுங்களேன். இப்போ ரெகுலராக சில பேர் லெமன்லாம் தேய்ச்சி குளிச்சு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு இமீடியட் ரெமெடி? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எலுமிச்சம்பழம் உடனடியாக அந்த வியர்வை நாற்றத்தை இதெல்லாம் போக்கும். அதையே காய வச்சு பொடியாக செஞ்சும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றுமே இதை நீங்கள் வாங்கிட்டீங்க, இதை ஃபேஸ் பேக் டக்குன்னு நீங்கள் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ஆகிடணும் அப்படின்னா நீங்களும் யூஸ் பண்ணலாம். இது ஆண்களுக்குமே பயன்படுத்தலாம். அதை போட்டு ஒரு பால் இல்லை தயிர் ஏதாவது விட்டு டக்குன்னு மிக்ஸ் பண்ணி ஃபேஷியல் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் வாஷ் பண்ணலாம். ரொம்பவே பளிச்சுன்னு ஆகிடும். ஓகே, சூப்பர். இந்த சொல்லுவாங்க கடலை மாவு பேக் மாதிரி. ஆமாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு தக்காளி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சர்க்கரையில் தொட்டுக்கோங்க, சர்க்கரை தொட்டு ஸ்க்ரப் பண்ணுங்க. இமீடியட்டாக நீங்கள் குளியல் பொடி வாங்கலனாலும் பரவாயில்ல, அதை பண்ணிக்கோங்க, பிரைட் ஆகிடுங்க. சர்க்கரை நம்மளோட அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும். அது உடம்புக்கு சாப்பிட்டா கெடுதல்னு சொல்றாங்க. ஆனா அது இந்த மாதிரி சுத்தப்படுத்துறதுக்கு நல்லா உதவும். பாண்டவர் பூமி ராஜ்கிரண் மேல் நடுவில் அவரவர் வாழ்க்கையில் 1000 ஒரு தர்பூசணியை பாத்துறதா இந்த ஐடியாவே எங்களுக்கு கிடைச்சது. சும்மான இது உங்களுக்கு செட்டிங்காகலாம் வைக்கல. நமக்கு அப்பா பாருங்க அழகா கட் பண்ணி எல்லாருக்கும் பீஸ் போட்டு தர போறாரு. இந்த வெயில் காலத்துல இதை சாப்பிட்டுட்டே நான் கேட்குற கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லணும் சார். கரெக்டா சார்? நீங்க தான் உங்க வீட்டோட மிகப்பெரிய பில்லர்னு எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் இந்த மல்டி டாஸ்கிங்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க வீட்டில் தான் சார் இந்த மல்டி டாஸ்கிங்கோட ஒரு மைய பொருளே பார்க்குறேன். ஏன்னா அவங்க மகன் பார்த்தா இங்கே இருக்கிறாரு, கடைக்கு போய் உட்கார்றாரு, அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாங்க, சேனல் நடத்துகிறாங்க. இவங்க எல்லாருமே வெவ்வேறு வேலைகள் பண்ணுறாங்க. இந்த நண்பன் பட விருமாண்டி சுந்தரத்தை பார்க்குற மாதிரியே உங்களை பார்த்தா எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது சார். இல்லை, இதுக்கான காரணம் என்னென்னா நாங்கள் ஏற்கனவே பட்டோம் இல்லையா, எங்களோட அனுபவம் என்னென்னா எங்களை உழைப்புக்கு மாற்றிருச்சு. நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணுன்னா, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, கஷ்டப்படாமல் இருக்கணும்னா முதல்ல கஷ்டப்படணும்னு. அந்த மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நாங்கள் வெளி உலகத்துக்கு சந்தோஷமாக தெரியறதுக்காக உள்ளே நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட மகிழ்ச்சியை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. எங்களோட உழைப்பு அவங்களுக்கு தெரியாது. நம்ம பட்ட கஷ்டம் பசங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த கட்டம் நாங்கள் ஒவ்வொன்றா தொடங்க ஆரம்பித்தோம். சரி, இப்போ உங்களை பார்த்தா இப்போ வீடியோவில் பார்க்குறோன்னு சொல்லுங்க, என்ன இவங்க கஷ்டப்பட்டுன்றாங்க, கஷ்டப்பட்டு எப்படிடா 100 சவரன் நானும் கஷ்டப்படுறோம், நாங்களும் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு எங்களால் 1 சவரன் நகை வாங்க முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கம்மா. இத்தனை வருஷத்தோட உழைப்பு தான் அது. நீங்கள் பார்க்குறீங்க, சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது இதுதான். அது எல்லாமே பூஜா கல்யாணத்தை மெயின் பண்ணி தான் சேர்த்து வச்சோம். ஆனால் அது எல்லாமே கல்யாணத்தை காட்டிலும் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் ரொம்ப முக்கியம். இப்போ என்னதான் ஜெய்க்கு அந்த வீடு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்க 2 பேரும் மகிழ்ச்சி அம்மா வீடுன்னு போகணும். அதில் இது கூட சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல 3 பேருக்கும் பங்கு இருக்குது. நீங்கள் ஜெய்க்குன்னு மட்டும் சொல்லக்கூடாது, 3 பேர் நிச்சயமாக 3 பேருக்கும் பங்கு தான் இருக்குது. அது 3 பேருக்குமே உரிமை தான் அந்த வீடு. அப்படின்றப்ப அவங்க மகிழ்ச்சியாக ஒரு திருமணம் பண்ணி கொடுத்துட்டா கூட நாளைக்கு பின்ன அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கு முதல்ல ஒரு வீடு வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ஒட்டுமொத்த உழைப்பையும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு அந்த மாதிரி நகை. ஏன்னா நீங்க போட்ட வீடியோக்குள்ள பயங்கர பரபரப்பு என்னன்னா 100 சவரன் நகை, 100 சவரன் நகையா, இதெல்லாம் அடகு வைக்க போறீங்களா, விசித்திரமான குடும்பமா இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தோம். வச்சுட்டீங்களா? அடகு வச்சுட்டீங்களா? எதுவுமே இல்லையா வீட்டுல? என்னமா நான் ஒரு 2 சவரன் எடுத்துட்டு போறான்னு பார்த்தா போட்டுட்டுதான் இருக்குது. இப்பயும் நகைச்சீட்டு கட்டிட்டு தான் இருக்கேன் தம்பி. அதாவது என்னன்னா, நீங்க பார்த்தா அந்த 100 பவுன் நகைன்றீங்க இல்லையா, அது எதுவுமே நம்ம காசா எடுத்துட்டு போய் மொத்தமா கொடுத்து வாங்கினது கிடையாது. இவங்க சொன்ன மாதிரி ஜெய் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு காசு கிடைக்கிறத வச்சு மாதம் 3000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி கட்ட ஆரம்பிப்பான். 11 மாதம் சீட்டு கட்டி திடீர்னு சொல்லுவான், என்கிட்ட நான் இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன், வாங்க வெளியே போகலான்னு. அதுவும் ஒரு ட்ரிப்பு வெளியே போயிட்டு வரலாம் வாங்கணும். அங்கே வெளியே போயிட்டு நாங்கள் அந்த பைபாஸ் அந்த பக்கம் எங்கன்னா போகும்போது இந்த பக்கம் போங்கன்னுவான். அப்போ என்னடா இந்த பக்கம் போக சொல்கிறானேன்னு போய் சரி போவோம், எங்கன்னா டீ கடை ஏதாவது பார்த்து வச்சுருப்பான்னு போனோம்னா அப்படியே ஜிஆர்டிக்கு போயிட்டு போயிடலாமேனு அப்போ தான் எடுத்து காடை கொடுப்பான்.
அந்த மாதிரி தான் வந்து இவ்வளோ கொஞ்சம் சிறுக இவங்க சிறுக கிட்ட தான் சேர்த்தனால தான் எல்லாமே சிறுக சிறுக சேர்த்த படம் தான். நீங்கள் எங்ககிட்ட இருக்கிற எல்லா பில்லும் எடுத்து பார்த்தீங்கன்னா 100% எல்லாமே சிறுக சிறுக சேர்த்ததாக தான் ஆனா இது இருக்கும். எப்படி சார் இந்த டிசிஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப வீடு வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அது பெஸ்ட். நார்மலாக ஒரு விஷயம் இப்ப நகை சொல்லுவாங்க. இப்ப நாளை பின்ன இப்ப நகை விற்கிற விலைக்கு எல்லாம் சொல்றாங்க நகையை மட்டும் வச்சிடவே கூடாதுங்க, ஏன்னா ஒரு கிராமே 2000 1000 ரூபாய்னு ஏறிட்டு போகுது. இப்போ இந்த நகை வச்சுட்டு திரும்ப அதை வாங்குறது கஷ்டமா இருக்கும், அது எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவோம். நகை வச்சிட்டோம்னா இப்போ மொத்தமா எடுத்துட்டு போய் நம்ம திருப்புற மாதிரி இருக்காது. அதற்கான பணத்தை மாசமே அந்த மாதிரி கட்டி 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 தான் நம்ம வந்து இப்போ நம்ம கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கில் தான் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வட்டி வந்து கம்மியா பேங்க்கில் தான் தான் இருக்குது. அது வந்து கிராம வங்கின்னு சொல்லிட்டு பொதுவாகவே இந்த நகை சேர்க்கறது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவளுக்கான பழக்கம் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் வந்து தைரியமாக எவ்வளோ வேணாலும் பணம் கொடுத்துடலாம், ஏன்னா அது வீண் போகாதுன்ற ஒரு இது அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த பேங்க்கில் வச்சா கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு நகை விற்கிறோன்னா 10 பேருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க எனக்கு முன்னாடியே. ஆனால் என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஏங்க இங்கெல்லாம் கேட்டேன் இது அதிகமாக தான் இவங்க கம்மியாக சொல்கிறாங்க, இங்கே கேட்டு பாருங்கள் என்கிட்ட இப்படி சொன்னாங்கன்னுவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து 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 தான் செய்வாங்க. இப்பயும் கிராம வங்கியில் இதுக்காக தான் இவங்க அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுது. ஓகே ஓகே. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே 10 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம வந்து ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு நகை வைக்கணும்னாக்கா அங்கே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பிச்சது. இப்போ அங்கே கம்மி. அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நகை வச்சுட்டா மொத்தமாக கட்டி எடுக்கிறதுன்றது கிடையாது. நம்மகிட்ட எப்பெல்லாம் காசுன்னு கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு போய் கட்டி வச்சுருவோம். திருப்பி உங்க முகத்துல இருக்க சிரிப்பு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்க்கவே. எப்பாச்சும் எல்லாருக்குமே எல்லா குடும்பத்துக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரும், இந்த லோவஸ்ட் ஆஃப் லோஸ்லாம் சந்திப்பாங்க. உங்க குடும்பத்துல நீங்க பார்த்தது என்னடா இது நம்ம கரெக்டாக பண்ணணும் ரொம்ப அந்த ஒரு சொல்லியிருப்பாங்களா பசங்க கூட தெரியாம பார்த்துக்கோ, இது உங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு கண்ணீர் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துச்சா? அது ஒரு பெரிய இது நடந்திருக்கு. அது வந்து பேராசைன்னு சொல்லல, என்னோட பேராசை. பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? அது என்னன்னாக்கா ஒரு என் கூட இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து என்னென்னா என்னையை பார்க்க வர்றாரு. பார்க்க வரும்போது என்ன சொன்னார்னா, தம்பி இந்த ஒரு காரணத்துக்காக தாண்டா சொல்லலை, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நான் இப்போ பாரு அவர் வந்து ஒரு 1 கோடி ரூபா காட்டுறாரு. 1 கோடி ரூபா கட்டப்பையில் வச்சுருக்காரு. ஐயோ. நான் வந்து இதை வந்து இப்போ இந்த மாதத்துக்கான கலெக்ஷனாக வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ அவர் வந்து 1,50,00,000 ரூபா கொடுத்து ஒரு வீடு வாங்குறாரு. அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக தான் என்ன வந்திருக்காரு. அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இதுக்காக தான் பண்ண போகிறோம், என்னைய பற்றி உனக்கு தெரியும், நம்பிக்கை தான் நீ செய்ய அப்படின்னதும் நான் வந்து ரொம்ப யோசிக்கிற ஆள். நாங்கள் இருந்த நிலைமை என்னென்னா நம்ப வச்சிருச்சு. அவங்க சொன்ன ஆளுங்க எல்லாருமே என்னோட வேலை செய்கிறவங்க எல்லாருமே 25 வருஷமாக ஒன்றா வேலை செய்கிறோம். அதனால் அந்த நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா எங்களையே வந்து முட்டாளாக்கி அந்த இடத்துல அந்த பேராசை உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தோம் என்ன பண்ணோன்னா அப்போ தான் முதல்ல எங்களோட நகைகள்லாம் அடகுக்கே போகுது. அப்போ வரைக்கும் கழுத்தில் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஒரு தொகையை வந்து அவங்ககிட்ட கொடுத்து நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து அவங்க சொன்ன தேதியை விட முன்னாடியே கொடுத்துருவாங்க. அவங்க 10ஆம் தேதி சொல்லுவாங்க, 7ஆம் தேதியே வந்து ஃபோன் பண்ணி தம்பி காசு வந்து வாங்கிட்டு போயிடுறா அப்படிம்பாங்க. இது என்ன பண்ணிடுச்சுனாக்கா ஒரு பேராசையை தூண்டி விட்டுருச்சு. நீங்கள் சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி எங்களுக்குள்ளாரையும் தூண்டிடுச்சு. நாங்கள் சும்மா எல்லாமே என்ன பண்ணோன்னா எங்கள் நண்பர்கள்லாம் சிறப்பாக போயின்னு இருக்கிறா, அதை பிறகு நான் பெற மாதம் ஆனாக்கா 1,50,000 லட்ச ரூபா வாங்குறேன்டா, அவங்களுக்கெல்லாம் போய் என்கிட்டயே 50,000 ரூபா நிற்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நான் உன்னைய நம்பி கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாம் கேட்குறவங்களும் சில எல்லாம் நம்பிக்கை கொடுத்துட்டோம். பண்ணுங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட கொடுமை என்னன்னா என்னோட வீட்டையே அடகு வச்சு 20 லட்ச ரூபா வாங்கி அவட்ட கொடுத்தாச்சு. எவ்வளோ சார் லாஸ் அதில் மொத்தமே லாஸ் தான், 66 லட்ச ரூபா லாஸ். லாஸ் எங்களுக்கு 2020 இதில் என்னன்னா 2021 ஆரம்பிச்சு இது வந்து நாங்கள் 2022 அவங்க என்கிட்ட சொல்லும்போது ஒரே முடிவு தான், நான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு தான், வேற எதுவுமே கிடையாது. நீங்களா? நான் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் செல்லில் வந்து இந்த விஷயத்த சொல்லி தயவு செய்து யாரையும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இதை வந்து நான் என்னால் சால்வே பண்ண முடியாது அப்படின்னும் போது 2 விஷயம். ஒரு விஷயம் என்கிட்ட கடன் கொடுத்தவங்கலாம் வந்து வீட்டில் கலாட்டா பண்ணும்போது என்கிட்ட என்னைய நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்க, கடன் கொடுக்கல எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணவங்க, அவங்கெல்லாம் வந்து வீட்டில் கலாட்டா பண்ணும்போது இவ தான் நின்னா ஒன்னே ஒன்று, அவரை அடித்து கொண்டுட்டாக்கா உங்களுக்கு காசு வந்துடும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோ கூட்டு போங்க அவரை. எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் நம்ம இவரை அடிக்கிறதுனாலையோ இது பண்ணுறதுனாலே காசு வருமா, ஒருவேளை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து இதை உழைச்சோ இல்லைனா வந்து மறுபடியும் ரெக்கவரி பண்ணியோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அவர் எதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னவே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்டயே சொன்னது தான், நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் நல்லா இருப்போம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா செத்து போயிடு அப்படின்னும் போது ஆமாம் நாம் இருக்கிறது ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும். இப்போ அடுத்த பிரச்சனை நம்ம இல்லைன்றது இதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குமோ ஒழிய சின்னதாக இருக்க போதில்ல அப்படின்னு யோசிச்சு தான் அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் உட்கார வச்சு நிறைய பேச ஆரம்பிச்சாங்கப்பா, நம்ம உழைக்கலாம்ப்பா, நம்ம வந்து பார்த்துக்கலாம்ப்பா.
அப்படின்ட்டு முதல்ல சொல்லவே கிடையாது. நாங்க வந்து கிட்டத்தட்ட பெரிய ஷாக் சிவகங்கை வேட்டை படத்துல வந்து நம்ம வச்சு விளையாடுறோம். அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவரு. செட்டியார் சார் அந்த மாதிரி அதுல இருந்து ஆனா உங்களுக்கு சார் நம்ம இப்போ இது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இதை ஜாலியா சிரிக்கிறோம். உங்களுக்கு அப்ப எப்படி இல்ல இப்ப வரைக்கும் அந்த மனசுக்குள்ளார இருக்கு எங்களுக்கு. யூடியூப் வந்து ஃபேமஸ் கொடுத்துச்சு. அப்போ ஆனா- பிசினஸ் எங்களுக்கு வளர்ந்துச்சு. டவுனாச்சு நாங்க வாழை ஏத்தி விட்டுட்டோம். அது இப்ப முடிஞ்சதா சார் எல்லாம் கொடுத்துட்டீங்களா அந்த இல்ல நாங்க என்னோட சொந்த பணத்துல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சிலருக்கெல்லாம் எங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களால அதுல இருந்து மீளவே முடியல. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய தொகை. ஆமா, அது வந்து நம்ம வந்து அதெல்லாம் என்னோட மொத்த வாழ்நாள் சேமிப்புன்னு வச்சுக்கோங்க. நாங்க அலையாத இடம் கிடையாது. அலையாத இடம் இல்ல. இது அதுக்காக மூலமா இது வரைக்கும் யாரும் எந்த சேனலுக்குமே சொல்லல. இதை ஏன் உங்ககிட்ட சொல்றோம்னா எவ்வளவு பெரிய அறிவாளியா விஷயம் கேட்டது எங்களுக்கு அதுதான் தோணுச்சு. எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணாலும் இருக்கலாம். ஆனா தயவு செய்து அடுத்தவனை மட்டும் நம்ப கூடாதுன்றது இது ஒரு பெரிய பாடம். அதாவது பேராசைப்படக்கூடாது. இவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ப கூடாது. அதுக்கு உழைக்கிறது மட்டும்தான் நமக்கு நிலைக்கும்ன்றதை அன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். பணம் நாங்க கொடுத்தோம் இல்லையா இவரோட வேலை செய்தவர்கிட்ட, அவர்கிட்ட பண்ண நாங்க போய் கேட்குறோம், அண்ணா நீங்க கொடுக்கலன்னா நாங்க இங்கேயே செத்துருவோம்னா, நாங்க வந்து பெட்ரோல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், நாங்க கொளுத்திட்டு செத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் எல்லாத்தோட சொல்றாரு, தான் போறேன். நீங்க செத்துட்டா அந்த பணம் வரும்னா சாவுங்க. இதே சொல்றாரு, நீங்க செத்துட்டா அந்த பணம் வரும்னா சாவுங்க அப்படின்றாரு. அப்பதான் நாங்க ஒரு முடிவு பண்ணோம். நம்ம வாங்கல, கடவுள் சாட்சியை நம்ம ஏமாத்தல, நம்ம கொடுத்த நம்ம கிட்ட பணம் வாங்கின ஒருத்தரே இவ்வளோ தைரியமா பேசும்போது அந்த பணத்தை நம்ம எப்படி மீட்கிறதுன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு முடிவோட எல்லார்கிட்டையும் பேசி இந்த மாதிரி ஏமாந்துட்டோம். உங்களை மாதிரி தான் நாங்களும். இப்போ எங்களை பணம் திருப்பி கொடுக்க சொன்னால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக அதுக்கு மீட்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். இன்ன வரைக்கும் அந்த புழல் சிறையில் அவங்களுக்கு அதான் அதை மீட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சொந்த வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டை வந்து வித்து தான் சில பேருக்கெல்லாம் கடனை கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு இடம் வாங்கி அது எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு டேலி பண்ணியிருப்பீங்களா, இவ்வளோ காசு ஆகுது, உள்ள இன்டீரியர்ஸ் பண்ணி இவ்வளோ ஆகுதுன்னு. முன்னாடியே பிளான் தானே ஆகும். திரும்ப நம்ம ஹவுசிங் லோன் எடுத்து இதை கட்டுறதுக்கு பதிலாக நகையை வச்சிருவோம். இப்ப திரும்ப இப்ப பூஜாக்கு கல்யாணம் ஆகுது, இப்ப இவங்களுக்கு கல்யாணம் இல்ல இப்ப நகையை வச்சிருவோம். நகை மட்டும் கிடையாது, லோனும் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க 2 லோன் எடுத்திருக்கோம். 70 lakhs கடன் இருக்கு. இப்ப கடைசி ஹோம் டூர் முடிச்சிட்டு ஹோம் டூர் நல்லா இருந்துச்சா, இப்ப அடுத்து இந்த லோனை நாங்க எப்படி அடைக்கிறோம் வருங்கால வீடியோஸ்ல பாக்குறீங்களா? எல்லாருக்குமே வந்து நாங்க ரொம்ப வருஷம் கடனுக்கு பயந்தோம் தம்பி. நம்ம கடன் வாங்கி இதை பண்ணா நம்ம எப்படி திருப்பி கட்டுறது அப்படின்ற பயந்தோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா விலைவாசிகள் இந்த இடம்லாம் ரொம்ப ரேட். நாங்க இதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப அதவே நாங்க 4-5 மடங்கு இடம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்ப இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா இதை விட அதிகமா தான் ஆகும். அப்ப நம்ம பேங்க்ல கட்டுற வட்டியும் இதுவும் ஒன்னா தானே ஆக போகுது. அதனால நம்மளுக்கு இப்ப கட்டுற வாடகையை நம்ம இஎம்ஐயா கட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணிஞ்சு. சார் இந்த இஎம்ஐ வாழ்க்கைன்றது வந்து எந்த அளவுக்கு லைக் சில பேர் சொல்லுவாங்க, இப்போ எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, சும்மா அளவுக்கு மீறி இஎம்ஐலாம் சேர்த்துக்கிட்டா கஷ்டமாக இருக்கும், காசு இருந்தால் பொருள் வாங்க, இஎம்ஐலாம் போட. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த இஎம்ஐ போட்டால் அது கட்டுறதுக்காகவே கரெக்டாக ஓட தோணும். எப்படி சொல்றீங்க நீங்க? எப்படி பிளான் பண்ணுவீங்க? நாங்களும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சொந்த வீடே கிடையாது, நம்ம ஒரு வேலையில இருக்கோம். அந்த வேலையை நம்பி உன்னை நம்பி கடன் தராங்க, நீ வாங்கி ஒரு சொந்த வீடு வாங்கிக்கோன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வாங்கிக்கோன்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்ப இந்த வாய்ப்பை தவற விட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் நம்ம அதை சொந்த வீடு கனவு நம்மளுக்கு கனவா மட்டும்தான் இருக்கும். கடைசி வரைக்கும் வாடகை தான் கொடுத்துட்டு இருப்போம். இது வந்து சில பேருக்கு அந்த லோன் கிடைக்கிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்காது. நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன், எனக்கு அந்த லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்மளோட வியாபாரம் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நம்மளோட இயற்கை சந்தை வாடிக்கையாளர்களுக்கும் நான் வந்து அதுதான் நன்றி சொல்ல விரும்புறேன். இல்லைன்னா இப்போ எனக்கு பார்ப்பாங்கல்ல, உங்களுக்கு லோன் எலிஜிபிள்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த லோனுக்குள்ளாரே வருவாங்க. அதை பார்த்து எங்களுக்கு குடிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அது கிடைச்சா மட்டும்தான் கடன் அடைக்கிறது நம்ம அடைச்சிக்கலாம். ஆனால் நமக்கு சொந்த வீட்டில இருந்து அந்த கடன் அடைக்கிறதுன்றது ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு இருக்கும். நம்ம அதுக்காக நம்ம வேலை பண்ணியிருக்கோம். நீங்க 2 பேர் தான் கரெக்டான ஆள் நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்குறேன் பாருங்க. ஒருத்தருக்கு வந்து 4 பசங்க, அவரோட வீட்டு மாதம் அவர் சம்பளமே 35,000. எங்கள் பசங்க செலவு வீட்டு வாடகைலாம் கட்டணும். இதுல இருந்து எவ்வளோமா சேர்த்து வைக்கலாம் அவங்க சேமிப்புன்னு? மாதம் எவ்வளோ எடுக்கணும்? 30,000 சம்பளம் வாங்குறவங்க அதை முதல்ல வந்து நம்ம சேமிப்பா ஒரு 6,000 ரூபாய் எடுத்து வைக்கலாம். 30,000 6,000 ரூபாய். 6,000 ரூபான்றது நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அந்த 6,000 ரூபாய் 1 மாசம் 2 மாசம் தொடர்ந்து நம்ம எடுத்து வைக்க பழகிட்டாலே அடுத்தடுத்த மாசம் நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும். ஏன்னா செலவை கட்டுக்குள்ள அடக்க முடியும். ஒண்ணு செலவை கட்டுக்குள்ள அடக்கி சேமிக்க தெரியணும், இல்ல செலவுக்கு ஏத்த மாதிரி சம்பாதிக்க தெரியணும். இதுல வந்து அவங்க 2வது சொன்னாங்க இல்லையா, இதுதான் என்னோட கான்செப்ட். நமக்கு என்ன கிடைக்குதோ அதுக்குள்ளார வாழ பழகிட்டோம்னா
நம்மளால் வந்து கடைசி வரைக்கும் அந்த கட்டத்துக்குள்ளார தான் வாழ முடியும். ஆனால் நம்ம வந்து எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படி வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட ஓட்டை எல்லாமே அது பக்கத்தில் தான் இருக்கு. கார் வாங்கணும்னு நினைச்சா முடியாது. வாங்கிட்டோம்னா நம்ம டியூ கட்டுறதுக்காக நம்ம டியூ கட்டுறோம்னா அந்த 3 ஆண்டுகள் நம்ம கண்டிப்பாக அதுக்காக எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுவோம் இல்லையா? அப்படி நம்ம உழைச்சோம்னா 3 ஆண்டுகள் கழிச்சு நம்ம சொந்தக்காரு. அந்த மாதிரி தான் இப்போ வீடு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னாக்கா அதிகப்படியாக ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளார உழைச்சி இதை வந்து நம்ம கட்டிடணும். திருப்பி 70 lakhs எப்படியாவது அதை அடைச்சிடணுன்றது எங்களுக்கு டார்கெட் வச்சுருக்கோம். அந்த டார்கெட்டுக்கு எங்கள் 5 பேரும் எந்தெந்த வழியில் உழைக்கணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். படிப்பை முடிச்சதும் பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது கல்யாணம் பண்ணணும்னா சொந்த வீடு இருக்கணும். நாளைக்கு பின்ன மாப்பிள்ளை வந்து அவங்க வீட்டுக்காரங்க வந்து போகும்போது நமக்கு ஒரு சொந்த வீடாவது இருக்கணும். வாடகை வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு தான் இப்போ சொந்த வீடு 2 வருஷம் பூஜா சொல்லிட்டாங்கம்மா எனக்கு கல்யாணத்துக்கு அவசரமே இல்லை. அதுவும் கமெண்ட்ஸ்லயும் நம்மளோட சொந்தங்கள் என்ன சொல்றாங்கம்மா இவ்வளோ சீக்கிரம் ஏமா பண்றீங்க, பூஜா 2 வருஷம் ஜாலியா இருக்கட்டும். அவங்களே சொல்றாங்களா? அவங்களே சொல்லுவாங்க நீங்க நம்மளோட கடன்லாம் அடைச்சிட்டு தானே போகணும். நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ நாள் நம்மளை கடமை வளர்த்துருக்காங்க. பாக்கி இருக்கு. இல்லை உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த உழைப்பு வந்து பூஜாட்ட இருக்குது. ஏன்னா போன மாதம் வரைக்கும் அவள் உழைச்சதுக்கும் இந்த நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு பூஜா உழைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நிறைய வந்து கொஞ்ச நேரம் கூட வீணடிக்காமல் அடுத்தடுத்து என்ன பண்ணுங்கிறது யோசிக்கிறது, அவங்க வந்து புதுசாக நம்ம ஏதாவது ரெசிபி எடுக்கலாமான்னு பார்க்குறது, அவங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் எங்களது மானிட்டைசேஷன் ஆகும், நாம் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறது. இந்த வேலை வந்து இந்த 5 பேருக்குமே வந்து என்னென்னா அந்த நோக்கத்தோடு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து யாருமே வந்து விட்டு கொடுக்குற இடம்லாம் இல்லை. சரி இவங்க செஞ்சிருவாங்க அவங்க செஞ்சிருவாங்க. 5 பேரும் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை யோசிச்சு அது பின்னாடி ஓடிட்டு. சார் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே சார். இது இப்போ இன்னும் அதிகமாக அம்மா வெளியில் தெரிஞ்சதே இல்லை, இந்த 100 சவரன் நகை வச்சிருக்காங்க. எப்படா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 100 சவரன் நகை சேர்க்க முடியும்? இன்கம் டாக்ஸ் மாட்டி விடுறாங்க. அதுவும் ஒரு கமெண்ட் வந்து தம்பி நீங்க இன்கம் டாக்ஸ்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? அது எல்லாமே கட்டிட்டு தான் இருக்கும். கிளம்பிட்டு நம்ம எல்லாமே பில்லு வச்சிருக்கோம் இல்லையா? ஜிஆர்டியில் வந்து எல்லாமே பில்லு வச்சிருக்கோம். பே பண்ண பில்லு தான் எல்லாமே இருக்கு. நகை இது கூட அவங்க வந்து இதுக்கு டாக்ஸ் வருமான்னு அது சொல்லி தான் பண்ணுவாங்க. சரி இப்போ எனக்கு நைட்டியும் ஃபைல் பண்ணி வச்சிருக்கோம். சரி சரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, சில பேர் இப்போ சில்வர்லாம் சொல்றாங்க வருங்காலத்துல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணலான்னு. நீங்க சொல்லுங்கம்மா, ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்க மாசம் இந்த சேமிப்பெல்லாம் தாண்டி எதுல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது? என்ன எத்தனை முறை தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நகை தான் சொல்லுவேன் தம்பி. ஏன்னா எனக்கு அதுதான் கை கொடுத்துருக்கு. யாருக்கு எந்த விஷயம் உதவுதோ அதை தானே நம்ம சொல்லுவோம். இப்ப நான் என்கிட்ட நலப்பத்திரமே இருக்கு, நான் அதை கொண்டு போய் டக்குன்னு அடகு வச்சிட முடியுமா? அது வந்து உந்துதானா, அதுல என்ன இது இருக்கா, சிபில் இருக்கா, என்னென்னமோ பார்த்துட்டு தான் அதை நான் வைக்க முடியும். ஆனா தங்கம்னா எனக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ கொண்டு போய் கொடுத்தேன்னா ஒரு நிமிஷத்துல அதை லோன் கொடுத்துறாங்க. பேங்க்ல கிடையாது, மார்வாடி கடையில எடுத்து போய் ஒரு நிமிஷத்துல கரெக்டான வேல்யூ கொடுத்துறாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து இந்த பேங்க்லயே கொடுத்துறாங்கப்பா நம்ம கேக்குற காசு. இப்ப 1 கிராம் கடைசியா நான் வச்சது 1 கிராம் வந்து 5000 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். 1 கிராம் வந்து வெளியே 8000 ரூபாய்க்கு நம்ம வாங்குற நகை 5000 ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம அடகு வைக்கும் போது. இப்ப வந்து மூட்டும் போது திரும்ப 5000 ரூபாய் அந்த காசு வட்டியோட சேர்த்து கொடுத்தா நம்ம திருப்பிடலாம். அப்படின்றப்ப நம்ம நடுத்தர வர்க்கத்துக்கு அந்த நகை தான் நம்மளுக்கு உதவுது. இப்போ அதோட வளர்ச்சி ஏறிக்கிட்டே தான் போகுது. அப்பெல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்றது, இத்தனை பவுன் போடணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏதோ கையில காதுல போட்டுதான் அப்படிதான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா இப்பெல்லாம் இத்தனை பவுன் போடணும் அப்படின்றதெல்லாம் ஏறிக்கிட்டே தானே போகுது. உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா இல்ல அது எப்படி இருந்துச்சு? கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்தோம், இது மொத்தமா எடுத்துட்டு போய் கொடுக்க எனக்கு வந்து முழுக்க ரொம்ப சந்தோஷம் தம்பி. பசங்க யாருக்குன்னா அம்மா அது ஃபைனலா கொடுக்கும்போது வீடியோ கூட எடுத்து வைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நகையை அதை எப்படி அதை நான் சொல்லணும்னா இங்க பாருங்க, இப்படி அள்ளி தான் கொடுத்தோம் அட்டிகா இதுல 520 கிராம் அப்படியே கொடுத்து. ஆமா, அதுல அடகுல 10 லட்சம் ரூபாய் இருந்தது. மேற்கொண்டு நாங்க வந்து 24 லட்சம் ரூபாய் எங்க கையில இருந்து வாங்குறோம். எங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த இடத்த போடுறதுக்காக. அப்ப நாங்க இப்படிதான் கொடுத்தேன் அந்த நகையை. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா தான் இருந்துச்சு. என்னன்னா நம்ம இதை கொடுத்து நம்ம வந்து நல்லது இடம் தான் வாங்க போறோம். இதுல நம்ம கவலைப்பட வேண்டியதுக்கு அர்த்தமே கிடையாது. நகைன்றது நம்ம வாங்கிக்கலாம் கொஞ்சமா சீட்டு கட்டினா. ஆனா இதே இடம் நம்ம வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்கணும்னா நம்மளால கனவா தான் இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த வீட்டோட மதிப்பு ஒரு 1.5 கோடி 2 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 கோடிக்கு அப்ப நான் எங்க போவேன்?
அந்ததுனால தான் நம்ம சேர்த்து மொத்தமா வச்சு கொடுத்துட்டீங்க. நமக்கான இடத்த நம்ம எப்படியாச்சும் நம்ம ஆனா இப்போதைக்கு தேவைக்கான இதுவும் எடுத்து வச்சிட்டீங்க. இந்த சிவாஜி படத்துல உங்களோட ரோலக்ஸ் உங்களோட தங்க கொலுசு அதுல சேர்த்துருக்கு. என்னமா இப்போ பூஜாவுக்கு செட்டா இருக்க நகையில நான் எதுவும் விக்கல, 1-2 தவிர. எங்க இருக்கு அது? அதான் அடகுல இருக்கு, அதுதான் அடகுல இருக்கு. மத்தபடி ஒரு 1-2 செயினா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா. நம்மளே வந்து ஒரு 4-5 செயின் எடுத்துருப்போம். வர்ஷா பேரே வரலையே வாயில. வர்ஷாக்கு இப்ப டைம் இருக்குல்ல, இப்போதைக்கு இவங்க பெரிய ஆளுங்க. பூஜாக்கு ஒரு 100 சவரன், வர்ஷாக்கு ஒரு 100 சவரன், பையன்றதால அவருக்கு கொஞ்சம் தான் ஒரு 50 சவரன். வீடு ரைட்டா உங்களுக்கு ஒரு காண்ட் இருக்கு, சின்ன காண்ட் இருக்கு, நிறையவே இருக்கு. என்ன கஷ்டப்பட்டு தம்பி அவனுக்கு செயின் எல்லாம் பெருசு பெருசா போடணும்லாம் ஆசை. எடுத்து காட்டு, வெளியில காட்டாது. கோல்டு செயின் எடுங்க. ஆனா இதெல்லாம் வாங்கி வை. இல்ல ப்ரோ, என்ன ஆச்சுன்னா இந்த செயின் நான் வந்து வாங்கினதுல இருந்து நான் போடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட போடல. ரீசெண்டா ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி ரெகுலரா February வந்துச்சு பாத்தீங்களா, அப்போ ஒரே கல்யாணமா வந்துச்சு. அப்ப எடுத்து போட்டேன்னா அம்மா அப்பதான் அந்த கோல்டு ஃபிளெக்ஸ் பண்ற டைம். அப்போ வந்து இன்னொரு செயின் வச்சிருந்தேன், அதை வச்சுட்டாங்க. இதை நான் கழுத்துல போனா இது எதுவுமே வச்சுட்டு இருப்பாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது சூப்பரா உங்களுடைய ஃபேமிலியே ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியா தெரியுது. ஏன்னா என்ன ஒரு காரணம்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி, கடனை தாண்டி ஒரு நகை சேர்த்து தான் இருக்கட்டும், அதை எப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், பயங்கர ஒரு பிஸ்னஸ் மைண்டடாக பயங்கர டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறீங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய நடுத்தர வர்க்க குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. ஒரு துவண்டு போயிடக்கூடாது, இந்த தற்கொலை முயற்சி வந்து எதுக்குமே ஒரு தீர்வு இல்லை, முடிவு கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளா இருக்கீங்க. எவ்வளவு கெத்தா ஒரு 5 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து பூஜா கல்யாணம் வருது, வர்ஷா கல்யாணம் வருது, பெருசா வீடு கட்ட போறாங்க, லாக் வருது, ஏர் ஆயில் ஸ்ப்ரே, ஜெய் கல்யாணம் வருது, வெக்கம் வேற ஜெய்க்கு. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் உங்களுடைய நம்மாழ்வார் அது இப்போ பார்த்தீங்கன்னா துபாய், சுவிட்சர்லாந்து எங்கெங்கதோ ஆர்டர் போடுறாங்க, இப்போதான் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே தொட்டது தொலங்கும், வச்சது விளங்குன்ற மாதிரி எது பண்ணாலும் நல்ல விஷயமா நடக்குது. ஸோ குடும்பத்தோட கொண்டாடும் ஒரு வெற்றியாக இதை நினைப்போம். இது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லி கடைசியா, சின்ன வயசுல இருந்தே அவருக்கும் பர்சனலா சரி எனக்கும் சரி நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டோம். ரொம்ப வருஷம் கஷ்டங்களை பார்த்துட்டோம். அடுத்து நாங்க வர எங்களோட வயதான காலமாவது நிம்மதியா இருக்கணும். அதற்கான போராட்டங்கள் தான் இப்ப போயிட்டு இருக்குது. அது வந்து போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் நிறைவேற்றினோம். நீங்க பண்ணுங்க. கலாட்டா சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகள். 5 பேரோட நேரத்துக்கு மிக மிக பெரிய நன்றிகள். எங்களையும் நான் என்ன சொல்றது, சமுதாயத்துல ஒரு மனுஷங்களா மதிச்சு வந்து பேட்டி எடுத்த கலாட்டா சேனலுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் எஸ், வணக்கம் கலாட்டா வியூவர்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கலாம், 2 யூடியூப் சேனல் இருக்கலாம். இவங்க குடும்பம் மொத்தம் 5 பேர் தான், ஆனால் சேனலே 4 பேர். எஸ், ஹியர் வி ஹவ் கம் டு பூஜாஸ் கிச்சனோட ஹோம் டூரை நோக்கி தான் வந்திருக்கோம். அண்ட் ஆல்ரெடி எல்லாம் ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுக்க போகிறாங்கன்னு. வாங்க பாருங்க, வாங்க. எஸ், வணக்கம். இவர் யார், உங்க குடும்ப உறுப்பினரா? ஆமா, எங்க அண்ணன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அதனால தனியா அவருக்குன்னு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாச்சு. அடடா. ஸோ குன்றத்துல கோயில் கட்டின மாதிரி குன்றத்தூர்ல அழகா பூஜா அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ நிறைய உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சேனல் வச்சே மாறல, ஒரே ஃபேமிலி 4 விதமான சேனல்களில் வச்சு எல்லாருமே பண்றோம். ஸோ அதில் முக்கியமாக பூஜாவோட சேனல் பூஜாஸ் கிச்சன். ஸோ அதனால உங்க வீட்டையும் ஒரு ஹோம் டூரை எடுத்துருவோன்னு எடுத்துக்கலாமா? சூப்பர். எங்க அந்த பீரோ, பணப்பெட்டி அதெல்லாம் அண்ணா செவுத்துல ஓட்ட போட்டு உள்ள மறைச்சு வச்சிருக்கோம். அது வேறயா? அடடா, இது வேற பாருங்க, சீக்ரெட் எல்லாம் வெளியே சொல்றாங்க. ஆமா, டிஃபரண்டா இருக்கு. அதுக்குள்ளார வச்சிருக்கோம். எல்லாத்துக்குள்ள தரையில ஓட்ட போட்டு தரையில வச்சிருக்கோம். எங்க போட்டாலும் சுரங்க பாதைக்குள் 100 சவரன் நகை நான் இதை வச்சு நான் இந்த வீடியோ பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க இருக்கீங்களா, போயிட்டு பிறகு சொல்லுவாங்க, என்னடா வீட்டை ஓட்டையை போட்டீங்களான்னு கேட்பாங்க. சரி, எல்லாரோட ஹோம் டூர்லாம் போனா சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, ஹால் பத்தி பேசணும், பெட்ரூம் பத்தி பேசணும், பூஜை ரூம் பத்தி பேசணும். ஸோ என்னதான் பூஜாவோட வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவங்க எதுக்கு ஃபேமஸ்? பூஜாஸ் கிச்சன். பேர்ல மட்டும் தான் கிச்சன் இருக்கும். அவங்க வீடியோல நாங்க கிச்சன் பத்தி பெருசா பார்த்ததில்ல. அப்பப்போ பார்ப்போம், ஆடி வரடே அம்மாவாசைக்கு ஒரு கிச்சன் வீடியோ இருக்கும். பட் இருந்தாலும் பேரே நீங்க பூஜாஸ் கிச்சன் வச்சிருக்கீங்க. உங்க கிச்சன்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? சூப்பர். ஸோ பூஜா, வர்ஷா, உங்க வீட்டு ஃபர்ஸ்ட் பூஜாஸ் கிச்சன்றதால தான் கிச்சன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அடக்கி இருந்தா தான் வீடு, களைச்சிருந்தா மளிகை கடை. நான் தப்பா சொல்றேன்னு எனக்கே தெரியுது, மாத்தி சொல்றேன்.
அந்த மாதிரி சில பேர் வந்து பயங்கர பொருள் கரெக்டா வைப்பாங்க, சில பேர் கச்சாமுச்சான்னு வைப்பாங்க. யார் இது வீட்டை கண்ணுங்கிறதுமா பார்த்து பாக்கு? அம்மாவும் நானும் தான். இவங்க காலேஜ் போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கும் இந்த வேலைக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ நானும் அம்மாவும் தான். வீட்ல இருந்தா நான் செய்வேன், காலேஜ் போயிட்டா செய்ய முடியாது. ஸோ இப்போ சமையல் பக்கம்லாம் வருவீங்களாம்மா? கிச்சன்னு பேர் வச்சிங்க, எதனால கிச்சன்னு பேர் வச்சிங்க ஃபர்ஸ்ட்? அது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ரெசிபி ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வந்து யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் வந்து நான் நல்லா சமைக்கிறேன், டேஸ்ட் நல்லா இருக்குன்னு எல்லாரும் வீட்டில் இருக்கவங்கள டேஸ்ட் பண்ணி அது சும்மா போய் சொல்லுவாங்க, ஒரு ஆர்வத்துல சொல்லுவாங்க. உன்னை இது பண்ணுமா? சூப்பரா பண்ணுவாங்க அவங்களும் அப்படியா? ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாலும் அவங்களும் டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அத்தை தான் எனக்கு கொடுத்தாங்க, நீ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவங்க சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. சரி ஓகே, என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு சரி ஓகே பூஜாஸ் கிச்சன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாரையும் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் என்னோட பேர் வச்சாங்க. சூப்பர். சரி, இப்போ பூஜாஸ் கிச்சன் ரெசிபிலாம் சொல்றாங்க டக்குன்னு. இப்போ வந்து ஒரு பேச்சுலர்ஸ் பசங்களாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்லுங்க. எதுவுமே பெரிய பொருட்கள்லாம் நிறைய இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க இந்த டிஷ், எதுவுமே இல்லை, செட்டர் சீஸ் எடுத்துக்கங்க, இதுல ஸ்பைசஸ் எடுத்துக்கங்க, அந்த பொருள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஈஸியா சொல்லுமா? ரொம்ப சிம்பிள்னா இந்த பேச்சுலருக்கு ஒரு வரப்பிரசாதம்னா இட்லி மாவு தான், தோசை மாவு தான். சரி, தோசை வாங்கியாச்சு, கடையில வாங்கிட்டு வந்து அது அப்படியே தோசை ஊற்றி அதில் வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்னா அந்த மாவுல வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா அதனால வேணா பொடி தூவிக்கலாம். ஸோ இட்லி பொடி தூவி சாப்பிட்டோம்னா நம்ம சட்னி, சாம்பார் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஊற்றி நல்லா நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், அடிப்பொலியா இருக்கும். சூப்பர். அப்பதான் சட்னி சாம்பார் வைக்கணும்னு கஷ்டப்படுற பேச்சுலர்ஸ் சோ பூஜாவோட இந்த ஒரு ரெசிபி கேட்டுங்க. இந்த தோசைக்கு என்ன பேரு? நம்ம ஊத்தாப்பம்னு வச்சுக்கலாமே. அவ்வளவுதான், ஊத்தாப்பம் கரெக்டான பேர் தான். சரி, இப்ப அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கிறதால உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேம் ஆட போறேன். பின்னாடி வேற ஏகப்பட்ட இதுவெல்லாம் இருக்குல்ல, திரும்பி பாக்காதீங்க, என்ன பாருங்க. 10 செகண்ட் டைம். நான் ரேண்டமா ஏதாச்சும் ஒரு பொருள் சொல்லுவேன், அதை யார் எடுக்கிறீன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட தான், வர்ஷா கிட்ட இருந்து டெஸ்ட் பண்ணலாம். உளுந்து இருக்குமா? இருக்கு, எல்லாமே இருக்கு. அதானே? ஓகே, உளுந்து எடுமா. 1 2 கீழ பாத்துமா? கரெக்ட்டா? கரெக்ட்டா. ஐயோ கல்லப்பருப்பு அவுட். என்னம்மா அவுட்? 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. அந்த பக்கம் இதுல வேற பொறுப்பா எடுக்கறாங்க அந்த அம்மா. என்னது இது? இல்ல இதுல எது உளுந்துன்னு தெரியல, நாலுமே பருப்பு போட்டு வச்சிருப்போம். அதுல எது சரி உளுந்து? பூஜா நீங்க சொல்லுங்க, எது அதுல உளுந்து? இதுதான் உளுந்து. எடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின்னர் வந்து பூஜா தான் நினைக்கிறேன். கீழே விழுந்துச்சு. உளுந்து எடுக்கறனால கொஞ்சம் விழுந்தா பரவாயில்ல. சூப்பர். வாவ், சூப்பர். என்ன சூப்பர்? உளுந்து எடுக்க சொன்னா அந்த எடுக்கறீங்க, சூப்பர்ன்ற. நான் வந்து நாலுமே என்னால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எது எடுக்கணும்னு தெரியல. சரி, அடுத்த பொருள் வந்து கடுகு எடுமா. 5 4 3 2 இல்ல கடுகு இருக்காது, அதுக்கு பதிலா இந்த இது இது வடக்கு வெளியே இருக்கு, அதை பார்த்துட்டு தான் நானே கடுகுன்னு சொல்றேன். ஆக்சுவலா நான் வந்து காலேஜ் போறதுனால எனக்கு கிச்சன் ஒரு காரணமா சொல்லி தப்பிக்க பாக்குறீங்க. தப்பிச்சிர பூஜா உங்களுக்கு தெரியும் எல்லாமே, எது எங்க இருக்கு எல்லாமே தெரியும். சரி, இப்ப யார் அம்மாக்கெல்லாம் உதவி செய்றீங்களா 2 பேரும்? அக்கா நிறைய பண்ணுவா, நான் பண்றது கொஞ்சம் கம்மி. என்ன சமையல் இன்னைக்கு? என்ன சமையல் உங்க வீட்டுல? இன்னைக்கு சாம்பார் பண்ணிருந்தோம், இது உருளைக்கிழங்கு பண்ணிருந்தோம், லெமன் ரைஸ் பண்ணோம், டிஃப்ரெண்டா பண்ணிருந்தோம். நேத்து வந்திருந்தீங்கன்னா சிக்கன், மட்டன், ப்ரான் எல்லாமே பண்ணிருந்தோம். அப்ப உங்க வீட்டுக்கு வரலாம், வெனஸ்டே வரலாம், சண்டே வரலாம். சண்டே வந்து ஃபோன் பண்ணிட்டு வரணும், ஏன்னா நாங்க வெளிய கிளம்பிடுவோம். ஏன்? ஆமா, சண்டே ஒரு நாள் தானே ஜாலியா வெளிய வீக் எல்லாம் ஃபாலோ. ஆமா, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போயிடுவோம். அதனால யாரோட ஃபேன் நீங்களா? குடும்பமா இந்த ஆக்டரோட படம் தான் பொதுவா தளபதி ஃபேன். இன்னும் போதுமா? அப்ப நீங்க வேற ஃபேன்? பொதுவா 5 பேருக்கும் பொதுவா தளபதி ஃபேன். ஸோ எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும்ல. அதுவும் வந்து அண்ணா இருக்காரு, அக்கா இருக்காங்க, தங்கச்சி, தம்பினா ஒன்று கிஃப்ட் கொடுக்கணும், வாங்கணும், அப்படிலாம் போகணும். ஸோ மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்னா என்ன உங்க குடும்பத்துக்குள்ளேயே நீங்க கொடுத்துக்கிட்டு? தம்பி வந்து அடிக்கடி வந்து சர்ப்ரைஸ் பண்ண விதமா உண்டி உடைப்போம். அவர் வந்து அதுதான் எங்களுக்கு கிஃப்டா கொடுப்பாரு. அண்ட் ஜிஆர்டில கார்டு போட்டு கொடுப்பாரு. ஸோ நாங்க போயிட்டு வளையல் வாங்கிப்போம். இப்போ கூட ரீசெண்டா உங்களுக்கே தெரியாது, அவர் கட்டிட்டு வந்து அது வந்து கிஃப்டா கொடுப்பாரு. ஸோ அதுதான் அவர் வந்து ரொம்ப பெரிய நல்ல ஒரு தம்பி, நல்ல தம்பின்னு பேர் வச்சிருங்க அவருக்கு. ஸோ வந்து நல்லா சேமிப்பு பண்ணுவான். ஸோ அதுல வந்து கொண்டு வந்து கொடுப்பான். அண்ட் இதுல இருக்க முக்காவாசி போட்டோ ஃப்ரேம் வந்து அவன் தான் எங்களுக்கு கொடுத்துருப்பான் பாத்தீங்கன்னா. ஆனா இது மட்டும் அப்பா வரைஞ்சு கொடுத்தது ஸ்பெஷலா. அம்மா வந்து ஆசையா சொன்னாங்க. இது முக்காவாசி இல்ல, எல்லாமே அவர் போட்டதுதான். உங்க தம்பி போட்டது தானா? அண்ணா எனக்கு, இவங்களுக்கு தம்பி. அதான் நடுவுல பிறந்து அவர் பாரு இந்த கன்ஃபியூஷன் உள்ள மாட்டிக்கிட்டாரு. சூப்பர். சோ அப்பா ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காரு. உங்களுக்கு 2019ல வரைஞ்சது அது. ஓகே. அம்மா சண்டை போட்டு எனக்கு வரைஞ்சு கொடுங்க. அப்பா வந்து அவங்க சிஸ்டர்ஸ்க்குலாம் வரைஞ்சு கொடுத்திருக்காங்க. ஹீரோயின்ஸ் அவங்களுக்கு வரைஞ்சு கொடுத்திருக்கீங்க. ஹீரோயின்ஸ் வரையா? யார் வரைஞ்சிருக்காரு? ஐஸ்வர்யா வரைஞ்சிருக்காரு. சோ அவங்களெல்லாம் வரைஞ்சிருக்கா, என்னையும் வரைஞ்சு சொல்லிட்டு சண்டை போட்டு வரைய வச்சாங்க 2009. அம்மா வரைஞ்ச பிறகு நாங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்கோம், எங்களையும் வரைஞ்சு கொடுங்க. நான் சொல்லிட்டு போறேன் 6 வருஷம் ஆச்சு.
இதெல்லாம் இந்த காலேஜ்ல எல்லாம் தம்பி கொடுத்தது தான். தம்பி கொடுத்தது, அதுவும் தம்பி கொடுத்ததுதான். அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து கொலாபரேஷன்ல வாங்கினது. ஓகே ஓகே. இது எல்லாமே கொலாபரேஷன்ல வாங்கினது. எல்லாம் ரெசின் ஆர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. சோ அதெல்லாம் கொலாபரேஷன்ல வாங்கினது. அடடா சூப்பர். சோ இந்த போட்டோலாம் செம்மையா இருக்கு. இது அப்பா வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸா போட்டு வந்து கொடுத்தாரு. என்னோட காலேஜ் கிராஜுவேஷன் டே. ஆக்சுவலி அக்கா வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி அதை மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ண கூடாதுன்றதுக்காக அப்பா அது ஆக்சுவலி ஒரு போட்டோவா கொடுத்தாங்க என் கையில. நான் அந்த கிராஜுவேஷன் கூட்டத்தை தொலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போட்டோ வாங்கி அங்கேயே அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட போட்டோஸ் வாங்கி நைட்டு சர்ப்ரைஸா போட்டு வந்து கொடுத்தாங்க. நீ தொலைச்சிட்ட. எங்க அம்மா வந்து என்ன பயங்கரமா திட்டாங்க, நீ ஏன் அதை தொலைச்சுன்ட்டு. சரி எல்லாருமே இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, சூப்பரா இருக்கு. இப்ப பயங்கரமா பூஜாஸ் கிச்சனை திறந்தாவே புதுசா அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்களாமே, பல கோடிகள் மதிப்புள்ள வீட்டை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள், இப்படி எல்லாம் வீடியோ எல்லாம் பாக்குறோம். பொருளும் யூடியூபர்ஸ் ஒத்துக்கிறீங்களா? ஒரு சேனல் வச்சிருந்தாவே கோடீஸ்வரர் ஆகுறாங்க. ஒரு குடும்பத்துல 4 சேனல் வச்சிருந்தா கண்டிப்பா கோடீஸ்வரர். இல்ல அதுல போய் தான் ஆக்சுவலி ரெவென்யூ வருது பூஜாஸ் கிச்சனுக்கு மட்டும் தான். இன்னும் இவங்க எல்லாம் எடுக்கல ரெவென்யூ. ஓ அப்படியா? ஓகே. அது இருக்குதானே. ஒரு வீடியோ ஒரு சேனல்லே இவ்வளவு லட்சக்கணக்கில் வந்தா மற்ற சேனல் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணாம தான் இருப்பாங்க. சூப்பர். சரி இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இப்போ நீங்க 3 பசங்க இருக்கும்போது சொல்லுவீங்களாம்மா வீடுலாம் பார்த்து கட்டணும், பயங்கரமா கட்டணும், என்ன எப்படிலாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஸ்விமிங் பூல்லாம் கரெக்டா இருக்கா மேல? அது ஸ்விமிங் பூல் வைக்கலாமா ரூம் வைக்கலாமா மேல பிளானிங் போயிட்டு இருக்கு, கன்ஃபியூஷன்ல இருக்கு இப்போ. ஏன் ஸ்விமிங் பூல் ஆனா கட்டிடுங்க. பாத்டப் கன்ஃபார்ம் அது பண்ணிட்டோம். இன்னும் அப்டேட் கொடுக்கலங்க. அது என்ன வெச்சா ஊறிட்டே இருக்குமோ அந்த. ஓ இவங்க வந்து இப்ப சொல்றதுக்கு தயாரா பிளான்லாம் இருக்கு, அதை ஏன் நான் உன் சேனலுக்கு சொல்ல, என் சேனல்ல சொல்லிப்பேனே அப்படின்னு செம்ம உஷாருங்க. நான் பெரிய பிளானே இருக்கு. சோ இந்த வீக் தான் பூமி பூஜை வீடியோவே போட போறோம். பெரிய பிளான் இருக்கு. சோ அப்டேட் வரும். பூஜா கிச்சன்ல பெரிய அப்டேட் இருக்கு. சோ ஓகே. பூஜாஸோட கிச்சன், பெட்ரூம் அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு ஒரு ஆமா ஆமா ரூம் டூர் தனித்தனியா போடுவோம் நாங்க. தனித்தனியாவா? பூஜா ரூம், வர்ஷா ரூம், ஜெய் ரூம்னு போடுவோம் நாங்க. நாங்க ஓடுவோமா மொத்தமா ஹோம் டூர்னு அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிடுவோம். அண்ணன் வந்துட்டாங்க. சூப்பர். சோ அண்ணனும் வந்துட்டாரு. அவருக்கு தனி ரூம். யாரோட ரூம் பெரிய ரூம் இதுல? அண்ணா ரூம். அண்ணா ரூம். ஏன்னா அவர் தான் இங்கே இருப்பாரு. சோ நாங்க ரெண்டு பேரும் இன்னொரு வீட்டுக்கு போறோம் இல்லையா, அதனால அவருக்கு சூப்பர் ரூம். சூப்பர் ரூம் ப்ரோ. சரியான லக் ப்ரோ உங்களுக்கு. பயங்கரமா அவங்க ரூம்க்கு தனி ரூம் டூர் போலாம் அந்த மாதிரி இருக்கும். பெருசா கட்டிடாரு. சோ இவங்க தான் அந்த 1 2 3 ஒட்டி பிறக்காத இரட்டை சகோதரி மாதிரி 3 பேர் இவங்க. ஸோ அண்ணன், அக்கா, தங்கச்சி இவங்க மேல யாரு கை வச்சாலும் சண்டெல்லாம் போட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் போயிட்டு பூஜாக்காக என்னதான் நிறைய மாட்டி விட்டுருக்கேன். எங்களுக்காக வெளியே சண்டை ஒரு வாட்டி என்னாச்சு, நான் ஸ்கூல் படிக்கும்போது 12th அப்ப நான் 10th ஆக்சுவலா. அக்கா வந்து ஏதோ ஒரு பையன் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சொன்னாங்க. உடனே நான் அப்பா கால் பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். அப்பா உடனே வந்து அந்த பையனோட பேட்டு அந்த பேட்டை பிடிச்சி அப்பா அடிச்சாரு. நான் அந்த பையனோட பேக் எல்லாம் புடிங்கிட்டு அந்த அட்ரஸ் நோட் பண்ணி அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆக்கி அப்புறம் அவங்கள மிரட்டி இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீசெண்டா அதுக்கப்புறம் இந்த சைடே வர பேட்டு கிட்ட எல்லாம் வச்சு அடிச்சு முடிச்சுட்டு மட்டை கிழிஞ்சுது. அவனுக்கு பேண்ட் லைட்டா கிழிஞ்சுது. ஆனா டீசென்ட். என்னப்பா இது? 5 பசங்க இருந்தாங்க. அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க போருக்கு. அப்பா வந்து அந்த பேட்டை பிடிங்க அந்த பையன் அவங்கள விளையாட்டாரு போட்டு பிளே கிரவுண்டா. அது ஃபன் ஆயிருக்கு. உங்களுக்கு நடந்திருக்கா வர்ஷா? ஆக்சுவலி அந்த விஷயத்த சொன்னதே என் தங்கச்சி தான். அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லல. இந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன். வழி மறைச்சு பேசினாங்க. அதுக்கே இவ்வளவு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன நான் போய் குறுக்கல அப்படியே அடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சடனா நான் பார்த்த உடனே அப்பாக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். இந்த மாதிரி அப்ப வந்து இந்த டெலிபோன்ல இருக்கும் பாத்தீங்களா, அப்ப ஆக்சுவலா 1 மாசம் ஃபாலோ பண்ணி புடிச்சாங்க. அந்த டைமுக்கு வருவாங்க, அவங்க கரெக்ட்டா இங்க வரும்போது போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் நாங்க அங்க வில்லவே இல்ல, இவங்க கேஷுவலா போகும்போது மாட்டினாங்க பாருங்க. சந்தோஷம், பயங்கரமான ஒரு சந்தோஷம். சரி வர்ஷாக்காக சண்டெல்லாம் போடுது இல்லையா? அந்த மாதிரி வர்ஷாவே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து வேற மாதிரி முறைச்சிருவாங்க. முறைச்சு காட்டுங்க. முறைமா என்ன இது சிரிச்சுக்கிட்டே மறைக்கிறேம்மா அந்த பையனை இன்னும் கொஞ்சம் மறைடி என்ன போமா. சரி இப்போ இது மாதிரி வீட்டுல 3 பேர் இருந்தா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு பயங்கர பாசமாவும் பார்ப்போம், இன்னொரு பக்கம் உங்களுக்குள்ளேயே பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். அப்பா ஏதாவது சாப்பாடு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் யாரு கை ஓங்கும் இங்க பயங்கரமா? அம்மாவோட கைன்னு சொல்லிடாதீங்க. 3 பேர் சண்டை போறதுனா நான் கராத்தே கிளாஸ்ல போவேன் ப்ரோ. அங்க பிராக்டிஸ் பண்ற கிக்கெல்லாம் இவங்க கிட்ட நான் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒண்ணு ரெடி அடிங்க. பயந்துருவாங்க ப்ரோ. லைட்டா ப்ரோ சும்மா அந்த பொசிஷன் அடிச்சு காட்டுங்க ப்ரோ. எனக்கு ஆசையா இருக்கு. பாருங்க அவங்க சும்மாவே அவ்வளவுதான். வர்ஷாக்கு ஒரு கிக் வர்ஷாக்கு வர மாட்டேன். வர்ஷானா பயம் வேணும். வர்ஷாக்கு ஒரு கிக் கொடுப்பா. அவங்க கரெக்ட்டா அந்த ஃபேஸ் நேரடி எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் காலை வச்சு இப்படி விசிறுவேன் அவங்க கிட்ட. நான் நடந்து போயிட்டே இருப்பானா இப்படின்னு போவானா அந்த மாதிரி பையன். பிராக்டிஸ் நான் பஞ்சிங் பேக்ல வாங்கல. இவங்க 2 பேரும் என்னோட பஞ்சிங். கடைசியா எப்போ அம்மா கிட்ட இல்ல அப்பா கிட்ட 3 பேரும் இல்ல யாரோ ஒருத்தர் அடி வாங்க எல்லாருக்குள்ளயும் நடக்கும்.
ஐதர் வர்ஷாவையோ இல்ல தம்பியை கூட அடிக்கும் போது பாப்பா விட்டுருப்பா பாவம்ப்பா விட்டுரு அந்த மாதிரி எப்போ அப்பாவோ இல்ல அம்மாவோ அடிச்சது? நான் லாஸ்டா +2 படிக்கும் போது அடி வாங்கினேன். அதுக்கப்புறம் அடி வாங்கல. இப்போ பெருசா வர்ஷா தான் லாஸ்டா அடி வாங்கிருக்கோம் கொரோனா டைம்ல. ஆமா. அதுக்கப்புறம் பெருசா எதுக்கு அடிக்கவே என்ன பண்ணமா? எனக்கே ஞாபகம் இல்ல, என்ன பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஞாபகம் வாய் இருக்கா? பேசுவா பயங்கரமா. செம்மையா வாய் என் பேசுவாங்க. தங்கச்சி வந்து ஷார்ட் டெம்பர்டு, அப்படியே சுருக்குன்னு டென்ஷன் ஆவாங்க, அந்த வார்த்தைகளே குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க. என்னம்மா உன்ன நாக்கா தேல் கொடுக்க அந்த மாதிரி ஆகிடுவாங்களா வர்ஷா? ஆனா பாசத்துலயும் எக்ஸ்ட்ரீம், அப்படியே வந்து எதுவா இருந்தாலும் உடனே ஃபர்ஸ்ட் அழுவுறது என் தங்கச்சியா தான் இருப்பாங்க. அப்படியே கண்ணுல அப்படியே தண்ணீரா வரும், அந்த மாதிரி அவங்க. எதுவா இருந்தாலும் 2 பேருக்கும் ஈக்குவல், 2 கண்ணு மாதிரி அவனுக்கு நாங்க. சோ நிஜமாலே அப்படிதான். அந்த பிரச்சனை வந்ததே இல்ல, நீ அதுக்கு மட்டும் பண்ற அந்த மாதிரி இல்ல. எங்க அண்ணன் வந்து ஒரு சரி, பேலன்ஸ்டா சமமா இருப்பாங்க 2 பேரும் அது சேர்ந்து. நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆமா. ஆனா 2 பேரும் வாய் பே நான் கேக்குறேன், நான் அம்மா அப்பா சொல்றேன், அம்மா அப்பா ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி தராங்க, ஏதோ போடுறாங்க. இல்ல, வாங்கி தரதெல்லாம் வந்தது இல்ல. காமனா சண்டைலாம் போட மாட்டோம். ஆமா. சில நீங்க அவங்களுக்கு மட்டும் பண்றீங்க அப்படிலாம் நாங்க பெருசா எதுவும் கேட்கவும் மாட்டோம். கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க வாங்கி வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த லெவல்ல தான் அம்மா அப்பா நம்மள வளர்த்தது. சூப்பர் சூப்பர். பாச்சு உங்களுக்குள்ள சண்டை வந்து ஒரு பொருள் தான் இது இருக்கு, அதை யூஸ் பண்றது எங்களுக்குள்ள ஒரு சண்டை வீட்டுல அந்த மாதிரினா நாங்க எதுவாக ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் தான் அடிச்சு சண்டை போவோம். போடுவோம். இப்ப என் தங்கச்சி வந்து ஸ்லோவா சாப்பிடுவாங்க, நான் அவங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சேன், அவங்களுக்கு பிடிக்கும். நான் போய் புடுங்கி சாப்பிடுறது, இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி சண்டை. பெட்ரூம்ல படுக்கிறதுக்கு அந்த பெட் எனக்கு இந்த பெட் அந்த ஆஹா மாதிரி இல்ல, அந்த நல்லா தனித்தனியா காட்டு. இடத்துக்கு சண்டை போடுவோம். நான் இந்த பக்கம் ஆமா. படுத்தேன், Left இந்த ஆ பக்கம் right ஏன்னா ஃபேன் காத்து யாருக்கு வரும் அப்படின்றது பார்த்து அதுக்கு வேணா சண்டை இப்ப போட்டுருக்கோம். பிரச்சனை இல்ல, ஏசி இப்போ ஏசி போட்டாங்க. ஓகே. பிரச்சனை இல்ல. உங்களுக்கு எப்படி ப்ரோ பிரைவசி இருக்கா? அது நமக்கு ஹால் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் போர் அடிச்சா ஹால்ல வந்து தூங்குவேன் அப்படின்னா அவளை நமக்கு என்ன ப்ரோ பிரைவசி இருக்கு, ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். அதுல எனக்கு அட்ரா அவ்வளவு அட்ரா தக்கா தக்கா. சூப்பர் சூப்பர். வீடியோவுக்காக ஒரு பல பொய்களை தேடி விடுகிறார். அப்படிலாம் இல்லை bro. சோ இப்போ எப்படி எல்லாம் பிளான், வீட்டு கலர் முதற்கொண்டு எல்லாம் பிளான் எல்லாம் போட்டாச்சா? ஆமா, பெட்ரூம்க்கு என்ன கலர் அடிக்கலாம் என்ன கலர் உங்க பெட்ரூம்? அது நாங்க சொல்ல மாட்டோம். ஓ வீடியோல பிளானா இருக்கேப்பா. அப்ப பூஜா அவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணும்போது வீடியோவே வரும், vlog எல்லாமே. பூஜாவின் நலங்கு, ஆமா. பூஜாவின் நலங்குமாவு, அது மாதிரி எல்லாமே வரும். நலங்கு வந்து ஷூட் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. வரலாம். ஆமா. CSC கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.